السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் இந்த இடத்திலே நம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் வ இன்னமா அன காசிமுன் வல்லாஹு யுஅதி. ரவாஹுல் புகாரி. யாரை அல்லாஹு தஆலா நேசிக்கிறானோ, யார் மீது அல்லாஹு தஆலா அன்பு கொள்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்தினுடைய தெளிவையும் விளக்கத்தையும் கொடுக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, குழப்பமான சூழ்நிலையும் ஈமானிய உறுதியும் என்ற இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நாம் அடிப்படையாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், சஹாபாக்கள் தாபீன்களுடைய காலம், இப்படி நாட்கள் செல்ல செல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யாத்தி அலைக்கும் ஜமானுன் இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரும் மின். காலம் செல்ல 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 முன்னால் உள்ள காலத்தை விட பின்னால் உள்ள காலம் மிக மோசமானதாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே வருகிறது. காலம் போக 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 முன்னால் உள்ள காலம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம், சஹாபாக்குடைய காலம், தாபீன்களுடைய காலம், இப்படி காலம் செல்ல செல்ல நாட்கள் செல்ல செல்ல மோசமான ஒரு சூழ்நிலை நீங்கள் சந்திப்பீர்கள், மோசமான ஒரு சூழ்நிலையில் வாழ்வீர்கள் என்பதாக அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிஅன்ன பைன யதை இஸ்ஸா லஅய்யாமன் யன்ஸிலு ஃபீஹல் ஜஹல் வ யக்ஸுரு ஃபீஹல் ஹரஜ். காலம் செல்ல செல்ல அறியாமை இந்த சமூகத்திலே குடிகொள்ளும், அறியாமையிலே மக்கள் வாழ்வார்கள். அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய தூதரை பற்றி, மார்க்கத்தை பற்றி அறியாமை இந்த சமூகத்திலே நிலவும். அதே போன்று கொலை அதிகரிக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லா யத்ரில் காத்தில் ஃபீமா கதல வலா யத்ரில் மக்தூலு ஃபீமா குதில். கொலை செய்தவனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்தேன் என்று, கொலை செய்யப்பட்டவனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன் என்று. அந்த அளவு கொலை அதிகமாகிவிடும். ஒருவனோடு சின்ன பகை வந்தாலும், சிறிய ஒரு பிரச்சனை வந்தாலும் அதற்கு முடிவு கொலை என்று ஆகிவிடும். அப்படி ஒரு நிலை வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலை வரும். இன்று ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவன் கலிமாவை சொல்லியிருக்கிறான் என்றால் அதற்காக எதிர்க்கப்படுவதை, அதற்காக அவன் நசுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதரோ, இஸ்லாமிய மார்க்கமோ எங்களுக்கு பிற மனிதனுக்கு ஒருபொழுதும் அநியாயம் செய்யக்கூடாது என்பதைத்தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிம் யார் என்றால் அடுத்த மனிதர்கள், அடுத்த முஸ்லிம்களுக்கு இவனுடைய நாவால், கரத்தால் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூஷிகுல் உம்மமு அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அத்திஹா. قال قائل من قلة نحن يومئذ يا رسول الله قال بل أنتم يومئذ كثير ولكنكم غثاء كغثاء السيل ولا ينزعن الله من صدور أدبكم المهابة منكم ولا يقذفن في قلوبكم الوهن. قال وما الوهن يا رسول الله قال حب الدنيا وكراهية الموت. رواه أبو داود. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு காலம் வரும், காலம் செல்ல செல்ல ஒரு காலம் வரும். எப்படி என்றால், யூஷிகுல் உம்மமு அன் ததா அலைக்கும், கலிமா சொன்னவர்களை நோக்கி பிற காஃபிர்கள், பிற மனிதர்கள் படையெடுத்து வருவார்கள். எப்படி நாடுகளை நீங்கள் பார்க்கலாம், பல இடங்களில் நீங்கள் இதை கண்கூடாக பார்க்கலாம். எப்படி உணவு கவலத்தை, உணவு பிடி கொண்டிருக்கிறது, அதை பசித்திருந்த ஒரு பிராணி நீண்ட நாளாக எதிர்பார்த்திருக்கிற ஒரு பசித்த பிராணி எப்படி
உணவு கவலத்தை கண்டால் பாய்ந்து வருமோ அதுபோன்று முஸ்லிம்களை நோக்கி படையெடுத்து வருவார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், கால காயிலும் மின் கில்லத்தின் நஹ்னு யௌமீதின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அன்றைய நாளில் நாங்கள் கொஞ்ச பேர் சொற்பமானவர்கள் இருப்போமாக என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்தும் யௌமஇதின் கஸீர், அந்த நாளில் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். வலகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், ஆனால் நீங்கள் வெள்ளத்தில் மிதந்து வரும் சருகுகளைப் போன்றிருப்பீர்கள். வெள்ளத்திலே மிதந்து வரும் சருகுகளைப் போன்று பலமற்றவர்களாக இருப்பீர்கள். மழை பொழிந்தால் வெள்ளம் வரும், அந்த வெள்ளத்திலே ஊத்தைகள் அழுக்குகள் அடிபட்டு செல்வதை போன்று நீங்களும் செல்வீர்கள். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். வல யன்ஸி அன்னல்லாஹ் மின் சுதூரி அதுவிக்கும் அல் மஹாபத மின்கும், உங்களை பற்றிய அச்சத்தை பயத்தை அல்லாஹு தஆலா பிற மனிதர்களிடமிருந்து பிற உம்மத்திடமிருந்து பிடுங்கி எடுத்து உங்களுக்கு மத்தியிலே வல யக்ஸிஃபன்ன ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களுக்கு மத்தியிலே வஹன் என்று ஒன்றை அல்லாஹ் போட்டு விடுவான். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், கால வமல் வஹன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வஹன் என்று சொன்னால் என்ன? கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்பு துனியா வ கராஹியத்துல் மௌத், அதுதான் உலகத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற அபரிமிதமான ஆசையும் உலகத்தின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையும் மோகமும் ஆசையும் அதே போன்று மரணத்தை வெறுக்கின்ற ஒரு நிலையும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இன்று கண்கூடாக பார்க்கிறோம். காலம் செல்ல செல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி ஒரு நிலை வரும். இப்படியான ஒரு குழப்பமான சூழ்நிலை உங்களை சந்தித்து கொண்டே இருக்கும். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே நீங்கள் இதை கண்கூடாக பார்ப்பீர்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் அஷ்ராத்திஸ் ஸாஅ அய்யுர்ஃபஉல் இல்ம் வ யஸ்புத்துல் ஜஹல் வ யظஹருஸ் ஸினா வ யக்துருல் ஜஹல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலம் நெருங்க நெருங்க கியாமத் நாளை காலம் சந்திக்க வருகின்ற பொழுது, கியாமத் நாளை நோக்கி மனிதர்கள் செல்லுகின்ற பொழுது எப்படி அறிவு உயர்த்தப்படும், அறிவு உயர்த்தப்படும். நம்ம யோசிப்போம், இந்த உலகம் அறிவிலும் தொழில்நுட்பத்திலும் உச்சத்தை அடைந்திருக்கிறது என்று நாங்கள் யோசிப்போம். ஆனால் அந்த அறிவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அல்லாஹ்வை பற்றியுள்ள அறிவு, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியுள்ள அறிவு, குர்ஆனை பற்றியுள்ள அறிவு, ஹதீஸை பற்றியுள்ள அறிவு, இஸ்லாத்தை பற்றியுள்ள அறிவு, அகீதா போன்ற எந்த அறிவும் இந்த சமூகத்தில் இருக்காது, குறைந்து கொண்டே போகும். அறிவு உயர்த்தப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மதுபானம் இந்த சமூகத்திலே அதிகமாக அருந்தப்படும் என்று சொன்னார்கள். விபச்சாரம் இந்த சமூகத்திலே பரவிவிடும் என்று சொன்னார்கள். அறியாமை இந்த சமூகத்தை ஆட்டி படைக்கும் என்று சொன்னார்கள். கொலை இந்த சமூகத்திலே அதிகமாகிவிடும். அப்படி ஒரு காலம் கியாமத்து நாளை நெருங்க நெருங்க வரும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இன்று கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே நாம் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் பார்க்கிறோம், நாளுக்கு நாள் அறியாமை, நாளுக்கு நாள் வித்தியாசமான பாவங்கள், இந்த உலகத்திலே பாவங்கள் அதிகமாகிவிடும். நாம் கண்டிராத நோய்கள் எல்லாம் இந்த சமூகத்துக்கு வரும். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மனிதர்கள் அதனுடைய கடைசி நிலையை அடைந்திருக்கிறார்கள், அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத் மிகச்சிறந்த உம்மத். ஆனால் இந்த உம்மத்துடைய கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நிறைய இந்த சமூகத்திலே தீமைகள் உருவாகும், பாவங்கள் உருவாகும், விபச்சாரம், பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் இந்த சமூகத்திலே உருவாகும். இந்த குழப்பமான சூழ்நிலையிலே நாங்கள் எங்களுடைய ஈமானை பரிசீலிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இந்த சூழலில் இருந்து சில விடயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சூழலில் அன்றாடம் நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம் அறியாமை. முதலாவது விடயத்தை எடுத்துக்கொண்டால் அறியாமை. நாம் நம்முடைய வாழ்க்கையில் மார்க்கத்தை படிப்பதற்காக, இஸ்லாத்தை படிப்பதற்காக, நல்ல கொள்கையை படிப்பதற்காக, ஈமானை புதுப்பிப்பதற்காக எங்களுடைய காலத்தை, நேரத்தை எவ்வளவு செலவு செய்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் வீட்டில் இருந்து நாம் மார்க்கத்தை படிக்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோமா? எங்களுடைய வீடுகள் எப்படி இருக்கிறது? சஹாபாக்குடைய காலத்தை எடுத்துக்கொண்டால் பாடசாலைகள் கிடையாது, பள்ளிவாசல்களிலே குர்ஆன் மதரசாக்கள் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஹாஃபிதுகளும் ஆலிம்களும் உருவானார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்களுடைய வீடு தாயும் தந்தையும் தான் ஆசிரியர்களாக இருந்தார்கள். அப்படி ஆசிரியர்களாக அவர்கள் இருக்க காரணம், அவர்கள் தன்னை அறிவு ரீதியாக வளர்த்து கொண்டார்கள்.
அறிவு ரீதியாக தன்னை அவர்கள் செதுக்கிக் கொண்டார்கள். தன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அவர்கள் சரியான பாடத்தை படித்துக் கொண்டார்கள். இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தில் நாங்கள் எதற்காக உங்களை படைத்தோம்? இந்த அடிப்படை நோக்கம் தெரிந்து கொண்டால்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சரியான வாழ்க்கையை, எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவனுடைய ஈமானை உறுதியாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறார். மௌத்தை படைத்தது, வல் ஹயாத்த மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் படைத்து வைத்திருப்பது எதற்காக என்று சொன்னால், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிடம் யார் மிக அழகான அமல்கள் செய்கிறீர்கள் என்பதை பரிசீலிப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான். அப்ப எங்களுடைய வாழ்க்கைக்கு என்று ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது கிடையாது என்பதை புரிந்து கொண்டால்தான் எந்த சூழலிலும் ஈமானை நாம் உறுதியாக வைத்துக் கொள்வோம், அறிவை நாங்கள் பலப்படுத்துவோம், எங்களது குடும்பத்திலே ஈமானை நாங்கள் பலப்படுத்துவோம் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக எங்களுக்கு வாழ்க்கையினுடைய லட்சியமாக சொல்லித் தருகிறான். யோசித்து பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான சொற்ப இன்பம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்று மனிதன் வாழுகிறான், நாளை மறுநொடி அவனுக்கு நிச்சயமா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை. அவன் வாழுகின்ற நொடி மட்டும்தான் அவனுக்கு உறுதி என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக குர்ஆனிலே சொல்கிறான். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். உங்களை ஏமாற்றக்கூடிய ஒன்று ஏமாற்றி விட வேண்டாம். இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொன்றும் உங்களை ஏமாற்றக்கூடியது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத் மினன் நிஸா வல் பனீன் வல் கனாதீரில் முகந்தரதி மினல் ذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. ஸுய்யின லின்னாஸ், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நீங்கள் குழப்பமாக உங்களுக்கு அல்லாஹு தஆலா அலங்காரங்களையும் ஆக்கி வைத்திருக்கிறான். ஸுய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு அல்லாஹ் அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஹுப்பு ஷஹவாத் மினன் நிஸா, பெண்கள், வல் பனீன், பிள்ளைகள், வல் கனாதீரில் முகந்தரதி மினல் ذهب والفضة, தங்கம் வெள்ளி குவியல்கள் காசு பணம், வல் கைலில் முஸவ்வமா, ஒட்டகம், அதே போன்று குதிரை, நம்முடைய பார்வையில் அதை வாகனமாக அல்லாஹ் சொல்கிறான். வல் கைலில் முஸவ்வமா வல் அன்ஆம், ஆடு மாடு ஒட்டகை, இந்த கால்நடைகள், வல் ஹர்ஸ் விளைச்சல் நிலம், இதெல்லாம் ஒரு மனிதனிடம் இருப்பது என்பது அல்லாஹு தஆலா அலங்காரமாக அல்லாஹ் ஆக்கி இவனை அல்லாஹு தஆலா இந்த சூழ்நிலையில் இருந்து அவன் அல்லாஹுவை திருப்திப்படுத்துகிறானா, அல்லாஹ்வின் பக்கம் வருகிறானா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இப்படியாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் மனிதன் யோசிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போறதல்ல, மறுமைக்காக நான் வாழ வேண்டும். சஹாபாக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மறுமையாகத்தான் இருந்தது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மறுமையுடைய எண்ணம் தான் இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது, எங்களுடைய காலத்தில் நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலையில் எங்களுக்கு ஒவ்வொன்றும் அலங்காரமாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான், சோதனையாக வைத்திருக்கிறான், ஃபித்னாவாக வைத்திருக்கிறான். நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இல்மை தேடுகின்ற முயற்சியிலே நாம் இருக்க வேண்டும். தெளிவான கொள்கையை, நம்பிக்கையை நாங்கள் தேட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் அடிப்படை எங்களுடைய ஈமான், எங்களுடைய அகீதா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது மிக தெளிவாக எங்களிடம் இருக்க வேண்டும். யார் ஒரு மனிதன் ஷிர்க்குடைய அல்லது குஃப்ருடைய நிலைக்கு சென்று விடுகிறானோ அவன் சொர்க்கம் செல்ல முடியாது. யார் ஒரு மனிதன் பிதஅத்தான காரியங்களுக்குள்ளே மூழ்கி விடுகிறானோ, மூட நம்பிக்கைக்குள்ளே செல்லுகிறானோ, அவன் இந்த இஸ்லாத்தில் நிலையாக இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ் ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் தொழுகின்ற தொழுகை, நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள், நம்முடைய நம்பிக்கையை நாம் பரிசீலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்று பார்க்கிறோம், பரவலாக தீமைகள், பாவங்கள் இன்று புரையோடி போயிருக்கிறது. முஸ்லிம் என்று சொல்கிறான், ஆனால் முஸ்லிம் என்ற எந்த அடையாளமும் கிடையாது. இன்று பாருங்கள், சினிமா இருக்கிறது, ஆடல் பாடல் இசை, இது இஸ்லாத்தில் ஹராம். பிரமதத்தவர்களுக்கு அவர்களுடைய நிலைப்பாடு, இஸ்லாத்திலே அது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இன்று வீடுகளிலே நாடகங்கள், தொலைக்காட்சி நாடகங்கள், படங்கள் எல்லாம் இன்று சர்வசாதாரணமாக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லோரும் பயான்ல சொல்ற விஷயம்தான். ஆனால் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எந்த வீடுகளிலே இசையும் ஆடல் பாடலும் சினிமாவும் இருக்குமோ
ஆபாசமான செயல்பாடுகள் திரையில் அரங்கேற்றப்படுமோ அந்த வீட்டில் நிம்மதியும் பரக்கத்தும் இருக்காது. அந்த வீட்டில் எவ்வளவு உழைத்தாலும் சம்பாதித்தாலும் அங்கு பரக்கத் இருக்காது. குர்ஆனுடைய சூழல் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரஉ சூரத்துல் பக்ரா ஃபஇன் அஹதஹா பரக்கா வ தர்கஹா ஹஸ்ரா லா தஸ்ததிஉல் பத்ரா. நீங்கள் சூரா பக்ராவை வீட்டில் ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், அது உங்களுடைய வீட்டுக்கு பரக்கத்தாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை விட்டால் கைசேதம் ஏற்படும் என்று சொன்னார்கள், நஷ்டம் ஏற்படும் என்று சொன்னார்கள். அதை ஓதிக்கொண்டே இருந்தால் வீணர்கள் உங்கள் மீது சக்தி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஜ்அலு புயூத்தக்கும் மகாபிர் ஃபஇன்ன ஷைத்தான யன்ஃபிரு மின் பைத்தில் லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா. நீங்கள் உங்கள் வீடுகளை கபரிஸ்தானங்களாக மையவாடிகளாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். எந்த வீட்டில் சூரா பக்ரா ஓதப்படுமோ அங்கிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். அதே போன்று எந்த வீட்டிலே ஆபாசமும் சினிமாவும் நாடகமும் அரங்கேற்றப்படுமோ அங்கு ஷைத்தான் குடிகொள்வான். அங்கு அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது, பரக்கத் இருக்காது. நம்முடைய வீட்டு சூழலிலே இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்குமாக இருந்தால் இது ஏதோ சம்பிரதாயமாக ஒவ்வொரு நாளும் பயான்ல கேட்கிற ஒன்றாக நாம் ஒரு பொழுதும் நினைத்து கொள்ளக்கூடாது. நாம் முஸ்லிம்களாக வாழுகிறோம் என்றால் நமக்கென்று ஒரு வாழ்வு ஒழுங்கு இருக்கிறது. இஸ்லாம் சொல்லித் தருகின்ற வாழ்வு ஒழுங்கு இருக்கிறது. பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றி ஒரு மனிதன் முஸ்லீமாக இருக்க முடியாது. ஏன் நாம் அதை கூடாது என்று சொல்கிறோம் என்றால், திரையிலே ஒரு அந்நிய ஆணை பார்க்கிற ஒரு நிலை, ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிற ஒரு நிலை, அறகுறையாக ஆடை அணிந்திருக்கிற ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்க்கிற நிலை, அறகுறையாக ஆடை அணிந்திருக்கிற ஆணை பெண் பார்க்கிற நிலை, மதுபானம், அதே போன்று என்னென்ன அனாச்சாரங்கள் விபச்சாரங்கள் வேண்டுமோ அவை எல்லாம் இன்று திரையாக ஆக்கப்படுகிறது, படமாக ஆக்கப்படுகிறது. வீட்டில் ஒவ்வொரு பிள்ளையும் கணவனும் மனைவியும் குடும்பமாக இருந்து பார்க்கிறார்கள், ரசிக்கிறார்கள் என்றால் இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நாள்கள் செல்ல செல்ல இஸ்லாம் அதனுடைய வழிபாடுகள் அதனுடைய நோக்கம் குறைந்து ஜஹாலத் அறியாமை குடிகொள்ளும். நம்ம கேட்கிறோம், சில பொழுது கேட்கிறார்கள், சினிமா பார்க்கறதெல்லாம் ஹராமா, நாடகம் பார்க்கறதெல்லாம் ஹராமா. துரதிர்ஷ்டவசமாக இந்த பூமியிலே, இந்த நாட்டிலே, நம்முடைய நாட்டிலே நாம் பார்க்கிறோம் கண்கூடாக, இதெல்லாம் சர்வ சாதாரணமாகிவிட்டது. இன்று மார்க்கம் பேசுகிறவர்கள் கூட சினிமா நடிகர்களை பேரை சொல்லி பேசுகிற ஒரு நிலை, இந்த படம் என்று சொல்கிற ஒரு நிலை, இதை பற்றி தெரிந்திருப்பதே ஒரு மடமை சகோதரர்களே. இதில் எந்த பிரயோசனம் கிடையாது. நீங்கள் படியுங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படியுங்கள், உமரை படியுங்கள், உஸ்மானை படியுங்கள், அலியை படியுங்கள், தல்ஹாவை படியுங்கள், ஜுபைரை படியுங்கள், ஹன்தலாவை படியுங்கள், உகாஷாவை படியுங்கள், முஆவியாவை படியுங்கள், பிலாலை படியுங்கள், சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ், சாத் இப்னு ரபி, சாத் இப்னு உபாதா, சாத் இப்னு அபி வக்காஸ், சாத் இப்னு முஆத், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அஜ்மஈன், உஸைரிம் பனி அப்துல் அஷல், ஒரு 2 நிமிடங்களிலே சொர்க்கம் சென்ற வீர மனிதர் உஸைரிம் பனி அப்துல் அஷல் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களை படியுங்கள். இவர்கள் திரைகளில் நடித்தவர்கள் அல்ல, வஹியை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையிலே படித்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து இஸ்லாத்தை இந்த மண்ணிலே நிலைநாட்டியவர்கள். இவர்களுக்கு நடிக்க தெரியாது, வாழ்க்கை இதுதான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து படித்து எங்களுக்கு கற்றுத்தந்தவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சஹாபாக்களை படித்துக் கொடுக்க வேண்டும். வீட்டிலே ஒரு ஈமானிய சூழல் இருக்கிறது என்றால் சஹாபாக்களை படித்துக் கொடுக்க வேண்டும். ஹதீஜாவை படித்துக் கொடுங்கள் ரலியல்லாஹு அன்ஹா. எப்படிப்பட்ட பெண்மணி! அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களுடைய வீட்டு சூழலிலே இந்த இசை, இந்த நாடகம், சினிமா அகற்றப்பட்டு இப்படியான பெண்களுடைய வரலாறுகள், இப்படியான சஹாபியாக்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகள் பேசப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஹதீஜா ரலியல்லாஹு இருக்கின்ற பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புகிறான். அல்லாஹு தஆலா சலாம் சொல்லுகிறான். இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு பெண்மணிக்கு, ஈமானிய பெண்மணிக்கு அல்லாஹு தஆலா சலாம் சொல்லி அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணுக்கு சலாம் சொல்லுகிறார்கள். அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹதீஜாவிற்கு சுவர்க்கத்திலே முத்துக்களாலான, முத்துக்கள் பதித்த ஒரு மாளிகையை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள், முத்தாலான மாளிகையை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், இப்படி ஹதீஜா உங்களிடம் வருவார்கள், வருகின்ற பொழுது அந்த ஹதீஜாவுக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய ஸலாத்தை ஏத்தி வையுங்கள். எப்படி இந்த பெண்மணிக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது? எமக்கு முன்மாதிரி யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே மிகச்சிறந்த பெண்மணிகளில் ஒருவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு அறிவை படித்திருந்தார்கள். இமாம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே இருக்கிற பெண்களினுடைய அறிவையும் ஆயிஷாவுடைய அறிவையும் நீங்கள் எடை போட்டு நிறுத்தி பார்த்தால் ஆயிஷாவுடைய அறிவுதான் அதிகமாக இருக்கும் என்று சொன்னார்கள். எந்த பல்கலைக்கழகத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படித்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே படித்தார்கள். இந்த செய்தி இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது சியர் அலாமின் நுபலா என்ற கிரந்தத்திலே வைத்திருக்கிறார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று உருவாக்க வேண்டும், உம்மு சுலைமை போன்று என்னுடைய பிள்ளை வர வேண்டும், ஃபாத்திமாவை போன்று வர வேண்டும், சுமையாவை போன்று வர வேண்டும், ஜுவைரியாவை போன்று வர வேண்டும். ரலியல்லாஹு அன்ஹுன் அஜ்மஈன். அல்லாஹ் எல்லோரையும் இந்த பெண்களை எல்லாம் பொருந்தி கொண்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்றுதான் எங்களுடைய வீட்டிலே இந்த சொர்க்கவாதியான பெண்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கவாதியான ஆண்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த வீட்டில் நாங்கள் ஈமானை கொடுக்க வேண்டும். நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலிருந்து தொழுகையை படித்துக் கொடுங்கள், தொழ சொல்லுங்கள். சரியான நேரத்திலே தொழுகின்ற பிள்ளைகளை, தொழுகையை விடக்கூடிய, தொழுகையை பொடுபோக்காக அலட்சியம் செய்யக்கூடிய காஃபிர்களை உங்கள் வீட்டிலே உருவாக்காதீர்கள். நீங்கள் தொழாத, தொழுகையை வேண்டுமென்று விடுகின்ற பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பது பாவம். ஏன்? தொழுகை இல்லாதவருக்கு இஸ்லாத்திலே பங்கு கிடையாது. 5 நேரம் தொழுகை இல்லை என்றால் அவர் எப்படி முஸ்லீமாக வாழ முடியும்? நீங்கள் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இது போன்று இன்று பரவலாக நாம் பார்க்கிறோம். இன்று பிள்ளைகள் சினிமா என்பதை தாண்டி அடுத்த கட்டமாக இந்த மொபைல் போனுக்கு, சோசியல் மீடியாக்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இது ஒரு பொறுப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இது ஒரு பொறுப்பு. இன்று மொபைல் போனுக்கு அடிமையாக இருக்கிற எத்தனையோ வகையான செயலிகள் வந்திருக்கிறது, ஏப் வந்திருக்கிறது. அதெல்லாம் ஒன்றொன்றாக சொல்ல முடியாது. ஆனால் இன்று 15 வயசு, 18 வயசு, 20 வயசு அந்த பிள்ளையினுடைய செயல்பாடுகள் அதாவது முழுமையாக மாற்றம் அடைகிறது. எப்படி மாற்றம் அடையுது? அம்மாவோட பேசுறது இல்லை, வாப்பாவோட பேசுறது இல்லை, யார் சொல்வதையும் செவி சாய்ப்பதில்லை. முழுமையாக ஒரு வகையான பைத்திய நிலையிலே மாறி இருக்கிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் போன், எப்பொழுது பார்த்தாலும் விளையாட்டு, எப்பொழுது பார்த்தாலும் கேம். உலகத்தில் எதற்காக பிறந்தோம் என்றே தெரியாது. படிப்பு நோக்கம் இல்லை, நாம் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை, ஈமான் நோக்கம் இல்லை, அகீதா நோக்கம் இல்லை, இபாதத் நோக்கம் இல்லை. எதுவுமே வாழ்க்கையின் லட்சியமே தெரியாமல் நான் எதுக்கு வாழ்றேன்னு தெரியாத பிள்ளைகள் இன்று துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய வீட்டுக்குள் இருப்பதை பார்க்கிறோம். உம்மா நினைப்பாங்க, பாப்பா நினைப்பாங்க, என்ற புள்ள நல்லா தான் இருக்குது. ஆனா உங்களுக்கு முன்னுக்கு நல்லா தான் இருக்கும். அறைகளுக்குள்ளே சென்று விட்டால் அவனுடைய உண்மையான உருவம் தெரியும். கண்காணித்துக் கொண்டிருங்கள். பிள்ளைகளிடம் கேள்வி கேளுங்கள். தொழுதாயா என்று கேள்வி கேளுங்கள். ஒவ்வொரு இபாதத்தையும் பற்றி கேள்வி கேளுங்கள். குர்ஆன் ஓதினாயா கேளுங்கள். குர்ஆன் ஓத தெரியாது, அலிஃபா தெரியாது, 35 வருஷம் சென்று விட்டது என்றால் நான் இஸ்லாத்திலே வாழ்ந்தேன் என்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, நான் சிந்திப்பதற்காக கேட்கிறேன். கைகளில் கொடுத்து, போனை கொடுத்து, மொபைலை கொடுத்து பிள்ளைகளை நாசமாக்கி விடாதீர்கள், சீரழித்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, இன்று நேரத்தை அப்படியே நாசமாக்குகின்ற ஒன்றாக இன்று போன் மாறி இருக்கிறது. இல்லா மாஷா அல்லாஹ், போன்ல கூட கல்வியை கற்கின்ற, யூடியூப்ல மார்க்கத்தை படிக்கின்ற நல்ல சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்று அதிகமானவர்களுடைய நிலை எப்படி மாறி இருக்கிறது என்றால், இதெல்லாம் பார்த்து 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 அப்படியே சினிமா பார்த்து, தேவையற்ற ஆபாசமான படங்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை, எதிர்காலத்தை அவர்கள் அப்படியே சீரழித்து விட்டார்கள். மனநிலையில் பாதிப்பு, அவர்களுடைய உள்ளத்திலே பாதிப்பு. எதை பார்க்க கூடாதோ பார்க்கின்ற ஒரு நிலை வந்து விட்டால் அது ஹராம் மட்டுமல்ல, உங்களுடைய உள்ளத்திலே அது ஒரு வகையான நோயை உருவாக்கும். அதனாலதான் அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் சொன்னார்கள், மஆசி அல் மஆசி, பாவங்கள் துமீத்துல் குலூப், உள்ளங்களை மரணிக்க செய்துவிடும். ஏன் இன்று சரியாக ஒரு 10 பிள்ளைகளோடு, ஆண் பெண் பருவ வயது அடைந்த 10 பிள்ளைகளோடு பேசினால் அதிலே 8 பேருடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், நான் ஏன் வாழ்றேன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். 10 பேரோட பேசினா 8 பேருடைய வாழ்க்கை, அவங்க சொல்லுவாங்க, நான் எதுக்காக வாழ்றேன்னு தெரியாது, மௌத்தாகலாமா, இஸ்லாத்துல சூசைட் பண்ண, தற்கொலை செய்ய அனுமதி இருக்குதா என்று கேட்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்னவென்றால் வீட்டினுடைய சூழல் தான் அவர்களை அப்படி ஆக்கியிருக்கிறது. தாய் தந்தையர்கள் ஒழுங்காக கவனிக்காமல் விட்டதனால் அவர்களுடைய சிந்தனை மழுங்கடிக்கப்பட்டு, சிந்தனை கூர்மை இல்லாமல் போய் அவர்கள், அதாவது மாயையான உலகம்,
அதாவது சினிமாவில் தெரிகின்ற அல்லது போன்ல தெரிகின்ற கவர்ச்சியான படங்களுக்கும் கவர்ச்சியான நாடகங்களுக்கும் ஆடல் பாடல்களுக்கும் இந்த கேம்களுக்கும் பிற மனிதர்களோடு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோடு தொடர்பிலே இருப்பதை பார்க்கிறோம். ஏன் இதெல்லாம் இன்று சர்வசாதாரணமாக ஒரு இடத்துக்கு போகிறார், ஒருவருக்கு ஹாய் என்கிறார், இன்னும் ஒரு ஹாய் வருகிறது, அதன் பின்னால் வாழ்க்கை அப்படியே காதல் என்று போகிறது. அந்த பிள்ளைக்கு தெரியாது இதனுடைய முடிவு என்ன என்று தெரியாது. அப்படியே கொஞ்ச நாள் போகின்ற பொழுது நடக்கக்கூடாத விடயங்கள் எல்லாம் நடந்து விடுகிறது. நான் இதை வெளிப்படையாக சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இன்று அந்நிய ஆண் அந்நிய பெண் என்ற தொடர்பு சர்வசாதாரணமாகிவிட்டது. துரதிர்ஷ்டவசமாக திருமணம் முடித்திருந்தாலும் கூட அதற்கப்பாலும் இது தகாத உறவுகளை தாண்டி செல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்ததாக விபச்சாரம் பரவிவிடும் என்று சொன்னார்கள். விபச்சாரம் எப்படி இன்று பேச்சிலே ஆரம்பிக்கிறது, பேச்சில் தகாத பேச்சுக்கள், எந்த தேவையும் இல்லாமல் தகாத பேச்சுக்கள் ஆரம்பிக்கிறது என்றால் ஷைத்தான் அங்கு உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுவான். பார்க்கின்ற பேசுகின்ற சர்வசாதாரணமாக பேசுகின்ற ஒரு நிலை பார்க்கிறோம். அந்நிய பெண்ணை ஒரு ஆண் பார்ப்பது ஹராம், ஒரு அந்நிய பெண் ஆணை பார்ப்பது ஹராம். இல்முக்காக தேவைக்காக பார்ப்பதை தாண்டி வீணாக பார்ப்பது, தனித்திருப்பது, பேசுவது ஹராம். ஆனால் இன்று சர்வசாதாரணமாக அது மாறிவிட்டது. சொந்த சகோதரனை போன்று பேசுவதை பார்க்கிறோம். அஜ்னபி மஹரமி என்ற வரையறை கிடையாது. சொந்த சாட்சி சின்னம்மாவுடைய மகன் உங்களுக்கு அஜ்னபி சகோதரர்களே, பெரியம்மாவுடைய மகன் அஜ்னபி, என்னுடைய தம்பிதானே என்று தோல்ல கையை போடுகின்ற ஒரு நிலை, கையை தட்டுகின்ற நிலை, இதெல்லாம் சுத்தமான ஹராம். நாம் ஏன் அப்படி பழக்கப்பட்டோம் என்றால், நாம் வாழுகின்ற சூழலின் அடிப்படையிலே அப்படி பழக்கப்பட்டு விட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இப்படியான ஹராம் இருக்கும் என்று சொன்னால் எப்படி நாம் இஸ்லாத்தை எதிர்பார்ப்பது? சொந்த மாமாவுடைய மகளாக இருக்கலாம், பெரியம்மாவுடைய மகளாக இருக்கலாம், யாரெல்லாம் உங்களுக்கு அஜ்னபியாக இருக்கிறார்களோ அவர்களோடு அளவுக்கு அதிகமாக பேச முடியாது. என்ன, அக்காவும் தம்பியும் தான் இருக்கிறாங்க, பெரியம்மாட மகனும் பெரியம்மாட மகளும் இருக்கிறாங்க, சாட்சியிர மகனும் பெரியம்மாட மகளும் வீட்டில் இருக்கிறாங்க, விட்டுட்டு போறாங்க. இது உங்களோட பார்வையில் சின்னத்தில் ஒன்னாத்தான் வளர்ந்தாங்க, ஒரே இடத்துல தான் படிச்சாங்க, ஒன்னாத்தான் வளர்ந்தாங்க, சொந்த அண்ணன் தம்பியை போல என்று உணர்வு சொல்லலாம். அறிவு இஸ்லாம் சொல்லுகிறது அது ஹராம், அப்படி பேசுவது கூடாது, தேவையற்ற பேச்சுக்களை பேசுவது கூடாது. இதுதான் பியூர் தூய்மையான இஸ்லாம். அங்கே சமரசம் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு கட்டத்திலே திருமணம் முடிக்கலாமா என்றால் முடிக்கலாம், அது அனுமதி. அதை நாங்கள் அப்படியா என்று கேட்கிறோம். ஆனால் வரையறை அஜ்னபி மஹரமை தாண்டி செல்கிறோம். இன்று அதை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும், உங்களது பிள்ளைகளுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள் 7 வயதானால், 10 வயதானால் அடித்து தொலைவையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிக்கிறேன்னா கம்பால அடிக்கிறது அல்ல, வரையறையோடு நீங்கள் தட்டி தொலைவையுங்கள். இந்த ஹதீஸை மட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க, அதுக்கு பின்னால உள்ளதை சொல்வது குறைவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஃபர்ரிகூஹும் பைனல் மதாஜி', படுக்கையில் அவர்களை பிரித்து விடுங்கள். 8 வயசானா 10 வயசானா கொஞ்சம் தெரிகிற வயசு, 10 வயசாகும் பொழுது உங்களோட சொந்த அக்காவும் தங்கச்சியும் ஒரே கட்டிலில் படுக்கக்கூடாது. நிர்பந்தமாக இருந்தால் அக்காவும் தங்கச்சி இடையில தடுப்பு வைத்து படுக்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது சொந்த அண்ணனும் தங்கச்சியும் ஒரே கட்டில படுக்க முடியாது, சொந்த தம்பியும் அக்காவும் ஒரே கட்டில் படுக்க முடியாது, ஒரே விரிப்பில் படுக்க முடியாது. ஷைத்தான் நம்ம சொல்லுவோம் இஸ்லாம் இப்படி சொல்லுது, இதெல்லாம் ஒரு விஷயமான்னு யோசிப்போம். பேப்பரை எடுத்து பாருங்க, நியூஸ் பேப்பரை. சொந்த பெத்த பிள்ளையை கற்பழித்த தந்தை வீட்டில் தாய் இல்லாத பொழுது சொந்த வாப்பா, நியூஸ்களை பார்க்கிறோமா இல்லையா? சோசியல் மீடியா இருக்கிறதுனால தெரிய வருது. அப்ப சொந்த அப்பன் வாப்பா இப்படி செய்யும் பொழுது தம்பி அண்ணன், அதுதான் அன்றே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், படுக்கையில பிரித்து போடுங்கள். அது தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் படுக்கையில் பிரித்து விடுங்கள். 10 வயது அடைறாங்க, அவர்களை ஒன்னா படுக்க போடாதீங்க. அப்படி இஸ்லாம் சொல்லுதுண்டா, சொந்த கூட பிறந்த ஒரே வயிற்றில் பிறந்த அக்காவுக்கும் தம்பிக்கும் இந்த சட்டம், அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இந்த சட்டம் என்று சொன்னால், யாரோ ஒருத்தி ஸ்கூல்ல படிக்கிறதுனால கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க, சர்வசாதாரணம் பேசுறாங்க, பக்கத்துல இருந்து கையை பிடிக்கிறாங்க என்று சொன்னால் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுமா? அன்புக்குரிய சகோதரே, கூடாது. இந்த கலாச்சாரம் இஸ்லாத்திலே கிடையாது. ஏன் இதை நாம் இப்படி சொல்கிறோம்? இஸ்லாம் கடுமையான மார்க்கமா? இல்லை, இஸ்லாம் எளிதான மார்க்கம். ஆனால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்கிறது. நீ திருமணம் முடிக்க முன்னுக்கே ஒரு பெண்ணை கற்பமாக்கி விட்டால், அதன் பின்னால் 2 பேரையும் பிரித்து விட்டால், அந்த பிள்ளை யாருக்கு சொந்தக்காரன்? அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன?
ஏன் இஸ்லாம் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு குடும்ப ஒழுங்குமுறையை சொல்லித் தருகிறது. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உனக்கு நலவை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. உங்களோட ஆபாசங்களுக்கு முன்னால் இது கடினமாகத்தான் தெரியும். தூய்மையாக வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இன்பம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, வாழ்க்கைக்கான வெற்றி இருக்கிறது, இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சி இருக்கிறது, மனநிம்மதி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் சஹாபாக்கள் இந்த உலகத்திலே வாழவில்லையா? சஹாபாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டவில்லையா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது? விபச்சாரம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் தகாத முறையில் இல்லறத்தில் ஈடுபடுவது மட்டுமல்ல, தகாத பார்வையை பார்ப்பது கண் செய்கின்ற விபச்சாரம். செட் பண்ணுகிறார்கள், இன்ஸ்டாகிராம்ல இருக்கலாம், ஃபேஸ்புக்ல இருக்கலாம், வாட்ஸ்அப்ல இருக்கலாம். செட் பண்ணுகிறார்கள் என்றால் தன்னுடைய ஒரு அந்தரங்க விஷயங்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இது கை செய்கின்ற விபச்சாரம். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது எங்கட வீட்டுக்குள்ள நடந்தால் எந்த இடத்துல விபச்சாரம் இருக்குமோ, ஏமாற்றம் இருக்குமோ, அங்கு பரக்கத் அழிக்கப்பட்டு விடும், பரக்கத்தே இருக்காது. நான் ஏன் இதை சொல்றேன்டா, இன்றைக்கு 1970, 60, 80 பிறந்த தாய்மார்களுக்கு 2024 உலகத்தினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி எங்க இருக்குன்னு தெரியாது. எந்த புள்ள நல்லா இருக்குது என்றுதான் பல பேர் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த பிள்ளையை பரிசீலித்து பார்த்தால் அந்த பிள்ளையினுடைய குணம் மாறி இருக்கிறது, மனோநிலை மாறி இருக்கிறது, தகாத உறவுகள், தகாத பாட்டுக்கள், தகாத ஒவ்வொரு விஷயத்திலும் இஸ்லாம் அனுமதிக்காத விடயங்களுக்குள்ளே சென்று விடுகிறது. வீட்டில் நல்லா தான் வளர்த்தேன், பிள்ளையை நல்லா தான் வளர்த்தேன் என்று சொல்வார்கள். ஆனால் வீட்டில் இருக்கிற ஒரு 10 மணித்தியாலம், பாடசாலையில் இருக்கிறது ஒரு 10 மணித்தியாலம், நண்பிகளோட கிளாஸ் என்று சொல்லி போறது ஒரு 5 மணித்தியாலம் என்றால் நம்ம யாரோட அந்த பிள்ளை பழகுது, எப்படி இருக்குது என்பதையெல்லாம் நாம் பேசி 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 அவர்களிடம் கேள்வி கேட்டு கேட்டு அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எப்ப 7 வயசுல 10 வயசுல பார்த்த அதே பிள்ளையிற மனோநிலை தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் 18 வயசுலயும் இருக்கும். 17 வயசுல அப்படிதான் இருக்கும். என்ன புள்ள எல்லா உம்மாமாருக்கும் எல்லா வாப்பமாருக்கும் முன்னுக்கு பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான். இதை பரிசீலித்துக் கொள்ளுங்கள். அதற்காக வீணாக சந்தேகம் கொள்ள வேண்டும், தோண்டி துருவி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்ல வரவில்லை. கவனத்தோடு பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விபச்சாரம் பரவிவிடும். அப்ப நம்ம பார்த்தோம், எங்கேயாவது நாங்க கேள்விப்படுவோம், எங்கேயாவது நடக்குன்னு பார்க்கிறோம். ஆனா வீட்டில என்னுடைய மகன் இரவு 2 மணிக்கு போனை வச்சு யாரோ ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வீட்டுக்குள்ள பாப்பா அம்மா தூக்கம், அம்மா 3 மணிக்கு தஹஜ்ஜுதுக்கு எழும்புறாங்க, நல்ல பெண்ணாக சாலிகான பெண்ணாக உம்மா இருக்கிறாங்க. 3 மணிக்கு தஹஜ்ஜுதுக்கு எழும்புற நேரம் பிள்ளையினுடைய அறையிலே லைட் போடப்பட்டிருக்கிறது, அல்லது பிள்ளையினுடைய அறையிலே சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, பிள்ளை ஏதோ குர்ஆன் ஓதுற மாதிரி. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கினால் அது பரக்கத்தான வீடு. அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கினால் இந்த இஸ்லாமிய சமூகத்திலே நீங்கள் நட்பிரஜைகளை உருவாக்கிய நல்ல சாலிகான தாய்மார்கள் என்று கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் தகாத உறவுகளுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளை அனுமதித்து விடாதீர்கள். அடுத்ததாக மதுபானம். இன்று சர்வ சாதாரணமாக இஸ்லாத்திலே மதுபானம் என்பது ஹராம். சாராயம், என்னென்ன பெயர்களை அதற்கு மதுபானத்துக்கு வைத்துக் கொண்டார்களோ, சுருட்டு, சிகரெட், பீடி, அதில் முதல் கொண்டு வெற்றிலை, இந்த வெற்றிலை யூஸ் பண்ணுவாங்க சில பெண்கள், வெற்றிலை, சுண்ணாம்பு, அதே போன்று புகையிலை எல்லாம் போட்டு வெற்றிலை பாவிப்பார்கள். இதுவும் இஸ்லாத்தில் கூடாது, ஹராம். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாதிரி என்னென்ன புகைத்தலோடு சம்பந்தப்படுகின்ற மதுபானம் கொஞ்சமாக இருந்தாலும், மாஸ்கர கலீல் வ கதீரு ஹராம், எதெல்லாம் போதை ஏற்படுத்தும் அது கொஞ்சம் இருந்தாலும் கூட இருந்தாலும் ஹராம் தான். இன்றைக்கு யாரெல்லாம் மதுபானத்துக்கு அடிமையாகி விடுவார்களோ அதுல முக்கியமான 2 பிரச்சனை இருக்கும். ஒன்று, அவர் தன்னை தற்கொலை செய்கிறார். கத்தி எடுத்து கழுத்தை வெட்டுறது நேரடியான தற்கொலை. நஞ்ச குடிச்சு அவர் மௌத்தா போறது, செத்து போறது நேரடியான தற்கொலை. இந்த மதுபானம், சிகரெட், பீடி, கஞ்சா, சுருட்டு, சாராயம் இது குடிக்கிறது, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தற்கொலை செய்கிறார். அல்லாஹ் சொல்றான், வலா துல்கு பிஐதீகும் இலத் தஹ்லுகா, உங்களை நீங்கள் அழிவின் பக்கம் போட்டு விடாதீர்கள். இப்ப மதுபானம் குடிக்க குடிக்க உடம்புல நல்ல ஆரோக்கியம் ஏற்படுமா? அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும், ஒரு வெறியை தரும். ஆனால் அது நிரந்தரமாக உங்களை அழிக்கின்ற ஒன்றுதான் மதுபானம். இன்று துரதிர்ஷ்டவசமாக ஆண்களையும் தாண்டி பெண்களும் அதற்கு அடிமையாகி இருப்பதை பார்க்கிறோம். பரவலாகிவிட்டது. இன்று குடிக்கின்ற மதுபானத்தை தாண்டி இந்த போதை வஸ்துக்கள், இந்த மதுப்பாவனை என்பது இன்று சர்வ சாதாரணமாக
ஒவ்வொரு 10 வயசு 12 வயசு பிள்ளை வாயில பார்த்தா அவருக்கு ஒழுங்கா பேச முடியாது, வாயில ஏதோ வச்சு அடைச்சு வச்சிருக்கிறாங்க, அதுல ஒரு போதை. ஏதோ சின்ன சின்ன தூள் எடுத்து வச்சிருக்கிறான். அவனை பார்த்தா எப்ப பார்த்தாலுமே ஒரே யோசனை, எங்க பார்த்தாலும் யாரோடையும் பேச தயாரில்லை. பேசுனா விளங்குது, உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் விளங்குது. வீட்டுக்குள்ளேயே அறைக்குள்ளேயே கழியல் அறைக்குள்ள இதை யூஸ் பண்ணுவதை நாங்கள் பார்க்கிறோம். வீட்டுக்குள்ள மதுபான பாவனை என்றால் எப்படி அந்த வீட்டில் பரக்கத்துண்டாகும்? அன்புக்குரிய சகோதரிகளை யோசித்து பாருங்கள். இந்த மதுப்பாவனை இன்று துரதிர்ஷ்டவசமாக, அன்புள்ள சகோதரர்களே, கடைசி காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று இந்த சமூகத்திலே நான் ஏற்கனவே கடைசியாக சொன்ன விடயம் மதுபானம். இந்த மதுபாவனை, அது போதை தரக்கூடிய வஸ்துக்கள் ஒவ்வொன்றுமே இஸ்லாத்திலே ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த பெயரில் இருந்தாலும் சரி, அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. போதை வஸ்து அதை வியாபாரம் செய்வதும் ஹராம். எந்த கடையில் நீங்கள் மதுபானம் விற்பனை செய்கிறீர்களோ அல்லது புகைப்பிடிக்கின்ற சிகரெட்டோ பீடியோ வியாபாரம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் குடிப்பது மட்டுமல்ல ஹராம், அதை விற்பனை செய்வதும் ஹராம் தான். அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய வீட்டிலே எங்களுடைய பிள்ளைகள் இன்று சாதாரணமாக பார்க்கிறோம், பாடசாலையில் படிக்கிற ஆண்கள் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் முதற்கொண்டு ஏதோ ஒரு வகையில் மதுவுக்கு அடிமையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஒரு நிலை ஒரு சமூகத்திலே உருவாகிவிட்டால், எந்த சமூகத்தினுடைய இளைஞர்களிடத்தில் மதுபானம் பெருகிவிடுகிறதோ அந்த சமூகம் தனது எதிர்காலத்தை இழந்துவிடும். நாளைய தலைவர்களாக வரக்கூடிய இன்றைய இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாகிவிட்டால் நாளை எப்படி இந்த பிஞ்சி சமூகத்தை வழிநடத்துவார்கள்? இந்த கேள்வியை ஒவ்வொருவரும் ஆழமாக கேட்கணும். நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மதுவுக்கு அடிமையாகுவது என்பது நான் சொன்னதை போன்று அது ஒரு மனிதன் தன்னைத்தான் தற்கொலை செய்து கொள்கிறான். மெதுவாக மிக வேகமாக வேகமாக தற்கொலை செய்கின்ற ஒன்றை போன்று அவன் மெதுவாக மெல்ல அவனை கொலை செய்து கொள்கிறான் என்பதுதான் இந்த மதுபானம் என்பது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லித்தந்த ஒன்று, நீங்கள் உங்களை கொலை செய்ய வேண்டாம், வீண் விரயம் செய்ய வேண்டாம், உங்களது புத்தியை பேதலிக்கின்ற ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், பயன்படுத்த வேண்டாம். எனவே மதுப்பாவனை என்பது அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது ஹராமாக இருக்கிறது. யார் ஒரு மனிதன் மதுவுக்கு அடிமையாகிவிட்டானோ, மதுப்பாவனைக்கு அடிமையாகிவிட்டானோ, அவனது குடும்ப வாழ்வு சீராக இருக்காது. யாரெல்லாம் இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. சாதாரணமாக ஒரு மதுபானம் என்பதை தாண்டி இதனுடைய விபரீதங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் தன்னுடைய எதிர்காலத்தை இழந்து விடுகிறான், தன்னை தற்கொலை செய்கிறான். அதே போன்று குடும்ப வாழ்க்கையில் அவன் மன நிம்மதியை உணரவே மாட்டான். குடும்ப வாழ்க்கையில் எப்பொழுதும் பிரச்சனையாகவே இருக்கும். அதே போன்று பிள்ளைகள் என்று அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அமானிதங்களுக்கு துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒருவனாக மாறிவிடுவான். பிள்ளைகளை பற்றி அக்கறை இருக்காது, குடும்பத்தை பற்றி அக்கறை இருக்காது, உம்மா வாப்பாவை பற்றி அக்கறை இருக்காது. எந்நேரமும் மதுபானத்தை பற்றி தான் யோசனை இருக்கும். ஒரு 10 மணிக்கு அவன் அதுக்கு அடிமையாகிட்டான், 10 மணி குடிக்கணும் அவனுக்கு என்று சொன்னால் அடுத்த நாள் 10 மணி வரை அதே யோசனையே தான் இருப்பான். சஹாபாக்களுக்கு தாபீன்களுக்கு அடுத்த நாள் 10 மணிக்கு துஹா தொழணும், 3 மணிக்கு தஹஜ்ஜுத் தொழணும் என்று இருப்பதை போன்று நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் இப்படி ஆகிவிட்டால் எப்படி ஒரு நிலையை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும்? எப்பொழுதும் நாளாந்த மதுப்பாவனை என்பது அந்த குறித்த நேரத்தில் குடித்துவிட்டு செல்கின்ற ஒன்றல்ல. அதனுடைய தாக்கம், அதனுடைய போதை ஒரு அரமணத்தியாலம் இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் சிந்தனை அந்த நாள் முழுக்க இருக்கும். அதே அடுத்த நாள் காசுக்கு என்ன செய்யறது, அதை வாங்குறதுக்கு என்ன செய்யறது, அதை எப்படி நாம அதை எடுத்துக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். யாரையாவது ஏமாத்தி உம்மா வாப்பாவை அடிச்சு உம்மா வாப்பாட்ட திட்டி உம்மா வாப்பாட்ட எப்படியாவது பிடுங்கி ஒரு கட்டத்தில் மனைவியினுடைய கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டி கொண்டு போய் வித்துவிட்டு குடித்து விட்டு வருகின்ற கணவனை நாம் நாடகத்தில் பார்க்கிறோம், நிஜ வாழ்க்கையிலும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியான செய்திகளை கேட்கின்ற பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களுடைய வீட்டில் உருவாகினால், சின்ன பிள்ளை தானே, இப்போ சிகரெட் குடிக்குது, இப்போ பீடி குடிக்குது, இப்படி அதை விட்டுடலாம், கல்யாணம் முடிச்சா விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவோம்.
அது ஒரு காலம் நடக்காது சகோதரிகளே. அப்படி 100ல் 1-2 பேருக்கு நடக்கலாம். ஆனால் எதை பழகிறார்களோ, எதை சிறு பிராயத்தில் பழகிறார்களோ, நண்பர்களோடு சேர்ந்து பழகிறார்களோ, அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில கடைசி மட்டும் இருக்கும். இன்று துரதிர்ஷ்டவசமாக இன்று மதுபானத்தை விற்கின்ற விற்பனை முகவர்கள் அப்துல்லா என்று இப்ராஹிம் என்று இருந்தால் எங்கு கொண்டு போய் நாம் இதை சொல்வது? நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நான் பதில் சொல்ல வேண்டும். அவர் மட்டும் குடிக்கிறார் என்றால் அவர் மட்டும் குடித்த பாவம் கிடைக்கும். 100 பேருக்கு இவர் விற்பனை செய்கிறார் என்றால் 100 பேரை அழித்த பாவம் இவருக்கு வந்து சேரும். 100 பேருடைய குடிக்கின்ற அந்த குடிக்குடைய பாவம் இவருக்கு வரும். விற்பனை செய்கிறவர்கள், அதை களவுத்தனமாக கொண்டு சேர்க்கின்றவர்கள், யாரெல்லாம் இந்த மதுபானத்தை எந்த முறையில் விற்பனை செய்கிறார்களோ, பிற மனிதனுக்கு கொடுக்கிறார்களோ, கொண்டு சேர்க்கிறார்களோ, சில பொழுது நண்பர் என்று அவர் கேட்கிறார், நான் வாங்கி கொடுக்கிறேன், நான் குடிக்கவில்லை, அவருக்காக கொடுக்கிறேன் என்றால் யாரெல்லாம் அதற்கு உதவி செய்வார்களோ அவர்களும் அந்த பாவத்துக்கு ஆளாக வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், நீங்கள் நன்மைக்கும் இறையச்சத்திற்கும் உதவி செய்யுங்கள், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கும் வரம்பு மீறுதலுக்கும் உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மதுப்பாவனை இந்த சமூகத்திடமிருந்து முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். அதே போன்றுதான் ஒரு ஊர் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு ஊர் நல்ல ஒரு ஊராக இருக்க வேண்டும் என்றால் சில அடிப்படைகள் இருக்கிறது. இந்த ஊரில் இருக்கின்ற இளைஞர்களுக்கான கல்வி திட்டம் அதாவது உருவாக்கப்பட வேண்டும். இந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்களுக்கான கல்வி திட்டம், அவர்களை மார்க்கத்தோடு இணைக்கிற பணி. எப்பொழுதுமே இளைஞர்களை திட்டி அவர்களால் என்ன செய்ய முடியும், அவர்கள் எப்படி பண்ணுவார்கள், அவர்களால் இது சாத்தியமா என்று இளைஞர்களுடைய அந்த துடிப்பான முயற்சிகளையும் உள்ளத்திலிருந்து எழுகின்ற ஈமானிய வேட்கையையும் அடக்கி ஒடுக்கி விடாமல் பிள்ளைகளை, இளைஞர்களை பள்ளியோடு அரவணைத்துக் கொள்வது ஊர் ஜமாத்தினுடைய பொறுப்பு, ஊர் பெரியோர்களுடைய பொறுப்புதாரிகளுடைய பொறுப்பு. பள்ளியோடு அவர்களை இணைத்து அவர்களுக்காக அகீதாவுடைய வகுப்புகளை நடத்துங்கள், தப்சீரை நடத்துங்கள், ஃபிக்ஹை நடத்துங்கள், ஹதீஸை நடத்துங்கள், பெரும் பெரும் பாடங்களை, இல்முடைய சபையை உருவாக்குங்கள். இன்று இளைஞர்கள் அவர்கள் தடம் புரள்வதற்கு ஒரு காரணம், பல காரணங்களில் ஒன்று பெற்றோர்கள், அதே போன்று ஊரில் இருக்கிற பொறுப்புதாரிகள். நாம் இன்று பெண்களுக்கு மதரசா, பெண்களுக்கு பயான், ஆண்களுக்கு பயான், ஜுமா என்று சொல்லுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு சமூகத்தையும் இணைத்து தனித்தனியாக அவர்களுக்கு வகுப்பு நடத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு தர்பியா வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். இது ஒவ்வொருவருடைய பொறுப்புதாரிகளுடைய பொறுப்பு என்பதை நாம் இந்த இடத்திலே ஆழமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஊர் இந்த குழப்பமான சூழ்நிலை இருந்து ஒரு ஈமானை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால், அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், பிள்ளைகளை பெற்றோர்கள், பொறுப்புதாரிகள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அதாவது அடாவடித்தனமாக அடக்குமுறையோடு அவர்களை எதிர்த்து கத்துவதோ, அல்லது அவர்களுக்கு எதிராக நாம் முயற்சி செய்வதோ, அல்லது அவர்களை தகாத முறையில் கடினப்போக்கோடு நடத்துவதோ இல்லாமல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் படித்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இன்னா நஹ்னு ஷபபா முத்தகாரிபூன், நாங்கள் ஒரு பருவ வயது அடைந்த ஒரே வயதை ஒத்த சஹாபாக்களாக நாங்கள் இருந்த பொழுது, வாலிபர்களாக இளைஞர்களாக இருந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நாங்கள் படிக்க வந்தோம். 20 நாள் நாங்கள் தங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நாங்கள் படித்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் அவர்கள் விவரிக்கின்ற பொழுது அன்பானவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்தார்கள், மென்மையாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சஹாபாக்கள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது வீட்டை விட்டுட்டு வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே சொன்னாங்க, சஹாபாக்குடைய முகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போகணும் என்று ஆசை வைக்கிறீர்களா என்று அவர்களோட முகத்தை பார்த்து கண்டுபிடித்தார்கள். நீங்களாம் வீட்டுக்கு போகணும், உங்களோட பெற்றோர்களை பார்க்கணும் என்று ஆசைப்படுகிறீர்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் இளைஞர்களை புரிந்து கொண்டு, நீங்கள் போய் வீட்டுக்கு போங்க, தொழுகையை படித்துக் கொடுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். இன்னும் ஒரு இடத்தில் ஒரு சஹாபி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அன்பான ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததில்லை, மென்மையான ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததில்லை. எல்லா விடயங்களையும் மென்மையாக சொல்லிக் கொடுக்கின்ற, உங்களோட பிள்ளைகளுக்கும் மென்மையாக சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு நிலை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதே போன்று பொறுப்புதாரிகள் இளைஞர்களை அன்பான முறையிலே அணுகி அவர்களை அணைத்துக் கொள்ள வேண்டும், அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை போற போக்கில் நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால், நாளைக்கு நீங்கள் உங்களது சமூகத்தில் முஸ்அப் இப்னு உமைரை பார்க்க முடியாது, அபூஜஹல்களைத்தான் பார்க்க முடியும். எனவே இளைஞர்களை பக்குவப்படுத்துகின்ற, வலுப்படுத்துகின்ற, நெறிப்படுத்துகின்ற ஒரு வேலை
இந்த ஊர் பொறுப்புதாரிகளுக்கு இருக்கிறது, அது மிக முக்கியமான கடமை. பெற்றோர்களுக்கு இருக்கிறது, அது மிக முக்கியமான கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு நாம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாவங்கள், சமூக தீமைகள், இந்த மது, விபச்சாரம், சினிமா, ஆடல் பாடல், அறியாமை போன்ற இந்த சமூக தீமைகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொண்டு எங்களை நாங்கள் ஈமானிய அளவில் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும், நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்மாதிரிகளாகத்தான் சஹாபாக்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லா மனிதர்களிடத்திலும் ஈமானி அந்த உறுதி வர வேண்டும். அதே போன்று தொழுகை இபாதத்துக்களில் ஈர்ப்பு, ஆசை வர வேண்டும். உற்சாகத்தோடு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வை பற்றி மக்களிடம் சொல்லுகின்ற அந்த தாவாவுடைய உணர்வு வர வேண்டும். இஸ்லாத்தை வாழ்க்கையிலே முழுமையாக பின்பற்றி நடக்கின்ற அந்த வேட்கையும் விருப்பும் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் வர வேண்டும். நான் பெண்ணாக இருந்தால் நான் ஹதீஜாவை போன்று வர வேண்டும், நான் பெண்ணாக இருந்தால் நான் ஆயிஷாவை போன்று வர வேண்டும் என்ற ஒவ்வொரு பெண் சகோதரிகளிடத்திலும் உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். ஆணாக இருந்தால் நான் அபூபக்கரை போன்று, உமரை போன்று நான் வர வேண்டும். எப்படி அவர்கள் தர்மம் செய்தார்கள், எப்படி அவர்கள் தொழுதார்கள், எப்படி அவர்கள் இபாதத் செய்தார்கள், எப்படி தங்களுக்கு மத்தியிலே அன்பாக இருந்தார்கள், ஐக்கியத்தையும் பரப்பினார்கள், எப்படி விட்டு கொடுத்தார்கள், எப்படி இந்த உலகத்திலே இஸ்லாமிய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டி இந்த முழு சமூகத்துக்கும் தன்னுடைய வாழ்க்கையை வரலாறாக விட்டு சென்றார்களோ அப்படித்தான் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சில முன்மாதிரிகளை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கள் அந்த ஈமானிய உணர்வை பாருங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். லன் தனாலுல் பிர்ர, நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது, சுவர்க்கத்தை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது, நீங்கள் விரும்பியதை செலவழிக்க வேண்டும். அப்படி செலவழிக்காதவரை நீங்கள் நன்மையோ சொர்க்கத்தையோ அடைந்து கொள்ள முடியாது என்று இந்த வசனம் இறங்குகின்ற பொழுது நபித்தோழர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, இதுல மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹு தஆலா உங்களுடைய பொருளாதாரத்திலே உங்களுக்கு மிக விருப்பமானதை நீங்கள் செலவு செய்யாதவரை அல்லாஹ்வுடைய நன்மையையும் சொர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். இந்த வசனத்தை கேட்டுவிட்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வந்து சொல்கிறார்கள், என்னுடைய பொருளாதாரத்தில், என்னிடம் இருக்கின்ற பொருளாதாரத்திலே மிக மிக விருப்பமானது என்னுடைய பைருஹா என்ற தோட்டம். கான அஹப்பு மாலி இலைய பைருஹா, என்னுடைய பொருளாதாரத்தில் எனக்கு மிக விருப்பமானதாக இந்த பைருஹா என்ற தோட்டம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இதை நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்று கொடுக்கிறார்கள். இந்த உணர்வு வர வேண்டும். இந்த தோட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹீஹ் முஸ்லிமில் வர அறிவிப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டால் அல்லது கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஓய்வு எடுப்பார்கள். அங்கே ஒரு கிணறு இருக்கிறது, பைருஹா என்ற தோட்டத்துக்குள்ள ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறு மதுரமான தண்ணீர், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி குடிப்பார்கள். அப்படி இருந்தும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த தோட்டத்தை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்கும் பொழுது, அபூ தல்ஹா ரலியல்லாஹு கொடுக்கும் பொழுது தோட்டமாக, நிலமாக கொடுத்தார்கள். ஆனால் இன்று அது எங்கிருக்கிறது என்று சொன்னால், மஸ்ஜிது நபவி விரிவாக்கம் செய்யப்பட்டு பைருஹா என்ற தோட்டம் மஸ்ஜிது நபவியாக மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்க போய் பார்த்தால் அந்த மஸ்ஜிது நபவிக்குள்ள அடையாளம் போடப்பட்டிருக்கும், 3 வட்டம் போடப்பட்டிருக்கும். அது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த அந்த பைருஹா என்ற தோட்டத்திலே உள்ள கிணறு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் குடித்த கிணறு இன்றும் அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்கும் பொழுது ஒரு நிலமாக 4 மிஸ்கின்கள், 4 ஏழைகள் இதிலிருந்து பழத்தை சாப்பிடுவார்கள் என்றுதான் கொடுத்தார்கள். ஆனால் இன்று கோடான கோடி மக்கள் சஜிதா செய்கின்ற அல்லாஹ்வுடைய மாளிகையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியாது இது பள்ளியாக, மஸ்ஜிது நபவியாக மாறும் என்று. அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த ஈமான், அவருடைய உள்ளத்திலே இருந்த இஹ்லாஸ் இன்று உலகத்திலே கியாமத்து நாள் வரை யாரெல்லாம் வருவார்களோ, கியாமத்து நாள் வரை யாரெல்லாம் வந்து அந்த பள்ளியிலே சஜிதா செய்வார்களோ, தரித்திருப்பார்களோ, அவர்களுடைய ஒவ்வொரு மனிதருடைய நன்மையும் அபூ தல்ஹாவுடைய கபருக்கு சென்று கொண்டிருக்கும். இன்று நாம் இந்த மேடையில் சபையிலிருந்து பேசிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னரிலே இருக்கிறார்கள், கபரிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது அவர்களை பற்றி இப்படியெல்லாம் பேசுவோம் அல்லது இப்படியெல்லாம் நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கும் என்று அவருக்கு தெரியாது. கொடுத்தார், அல்லாஹுக்காக கொடுத்தார்.
ஈமானிய உணர்வோடு கொடுத்தார், இஹ்லாஸோடு கொடுத்தார். அல்லாஹ் பொருந்தி கொண்டான். எப்படி அல்லாஹ் அதை மாற்றி கொடுத்தான்? மஸ்ஜிது நபவியாக அல்லாஹ் மாற்றினான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உணர்வு எங்களுக்கு மத்தியிலே விதைக்கப்பட வேண்டும். ஈமானிய உணர்வு எங்களுக்கு மத்தியிலே விதைக்கப்பட வேண்டும். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமான் எப்படி அவர்களுடைய உறுதியான ஈமான் என்பதை நீங்கள் பாருங்கள். அவர்கள் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார்கள், நாஃபக ஹந்தலா, நாஃபக ஹந்தலா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வந்து சொல்கிறார், நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார், ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட சஹாபி! அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க ஹந்தலா, நீங்க முனாஃபிக்காய் விட்டீர்கள் என்று ஏன் சொல்கிறீர்கள்? ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் பொழுது சொர்க்கத்தை பற்றி மறுமையை பற்றி நாங்கள் கேட்கின்ற பொழுது எங்களுக்கு ஈமான் கூடுகிறது. ஆனால் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால், மனைவி மக்களோடு இருந்து விட்டால் எங்களது ஈமான் குறைகிறது. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் பொழுது ஈமான் கூடுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு வந்தால் ஈமான் குறைகிறது என்றால் நாங்கள் முனாஃபிக் இல்லையா என்று கேட்கிறார். எப்படிப்பட்ட நபித்தோழர் தெரியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, இவரை பற்றி சொல்கிறார், இவருடைய ஈமான் குறைகின்ற பொழுது இந்த உணர்வு எங்களிடம் வர வேண்டும். நான் என்னுடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும். அடுத்த நொடி நான் மரணித்து விட்டால் நான் எப்படி நான் அல்லாஹ்வை சந்திப்பேன்? அடுத்த நொடி மரணித்து விட்டால் நான் சொர்க்கம் செல்லுவேன் என்று யாரால் சொல்ல முடியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எங்களுடைய வாழ்க்கையை பரிசீலிக்க வேண்டும். எவ்வளவு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் எங்களுடைய ஈமானை உறுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் சஹாபாக்களுடைய பாடங்களை நாங்கள் படிக்க வேண்டும். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு நிலையை அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் அவர்கள் திருமணம் முடித்து மனைவியோடு இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பாதையிலே வாருங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதற்கு வாருங்கள் என்று அழைப்பு கேட்கிறது. ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி செல்கிறார்கள். குளிப்பு கடமையான நிலையிலே அவர்கள் அழைப்பு கேட்டவுடனே ஓடி செல்கிறார்கள். ஆனால் மனைவி வீட்டிலிருந்து ஹந்தலாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹந்தலா வருவார் என்று மனைவி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு கலந்து கொண்டவர், அல்லாஹ்வுடைய தூதரோடு போராட்டத்திலே கலந்து கொண்டவர் வீட்டுக்கு திரும்ப மீளவும் வருவார் என்று சொல்லி மனைவி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். இந்த வேளையிலே ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு அழைத்து வரப்படுகிறார்கள், கொண்டு வரப்படுகிறார்கள். உயிரோடு அல்ல, ஜனாசாவாக கொண்டு வரப்படுகிறார்கள். மனைவியினுடைய அந்த ஏக்கத்தை பாருங்கள். எந்த ஒரு கணவனாக இருந்தாலும், எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும், இந்த பாங்க சொன்னாங்களா அதான் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு அழைத்து வரப்படுகிறார்கள், வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். இந்த வேளையிலே மனைவி எந்த ஒரு ஆசையோடு எதிர்பார்த்திருப்பார்கள், என்றும் கணவன் சென்றார், மீண்டும் வருகிறார், மீண்டும் வந்தால் ஆனால் அவர் உயிரோடு இல்லை, ஜனாசாவாக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, ஷஹீதாக மரணிக்கிறார்கள் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் அவர் யோசிக்கிறார், எப்படி யோசிக்கிறார்? ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார். ஆனால் அவருடைய முடிவு எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய தலையிலிருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கிறது. அவர் ஷஹீதாக மரணித்திருக்கிறார். இந்த வேளையிலே ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மலக்குமார்கள் குளிப்பாட்டுகிறார்கள். ஹதீஸில் சொல்லப்படும் கஸீலுல் மலாயிகா, அதாவது கஸலத்துல் மலாயிகா துகஸிலுல் மலாயிகா அல் மக்சூல் பி மலாயிகத்துர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய மலக்குமார்களால் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளிப்பாட்டப்படுகிறார்கள். இந்த ஒரு பாக்கியத்தை ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆரம்ப நிலை, அவர் சொல்லுகின்ற பொழுது என்னிடம் ஈமான் இல்லை, ஈமான் குறைந்து விட்டது. ஆனால் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்த களத்திலே போய் ஷஹீதாகி அவர்கள் மலக்குமார்களால் குளிப்பாட்டப்படுகிறார்கள். அப்படி ஒரு நிலை இருக்கிறது. ஷஹீத்களை குளிப்பாட்டுவதில்லை. ஆனால் ஏன் இவர் குளிப்பாட்டப்படுகிறார்? மனைவிடம் கேட்ட பொழுது ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போராட்டத்துக்கு வருகின்ற பொழுது அவர்கள் ஜுனுபான குளிப்பு கடமையான நிலையில் இருந்தார். சஹாபாக்கள் குளிப்பாட்டவில்லை, ஆனால் மலக்குமார்கள் குளிப்பாட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கஸீலுல் மலாயிகா என்று சொல்லி இந்த சிறப்பை ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் தன்னுடைய ஈமானை சிந்தித்து, ஈமானை பற்றி யோசித்து, ஒவ்வொரு நொடியிலும் நான் ஒரு ஈமானிய மனிதனாக வாழ வேண்டும் என்பதை அவர்கள் யோசித்தார்கள். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமானை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும். எவ்வளவு பெரிய ஈமானுள்ள மனிதர் என்று தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கின்ற சில விடயங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வசனங்களாக இறக்கி வைத்தான். புகாரிலே வருகிறது.
நிறைய வசனங்களாக அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். அந்த மனிதனுடைய சிந்தனை நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், உஸ்மான் ரதியல்லாஹுடைய சிந்தனை நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கிற பொருளாதாரத்தை எடுத்து வாருங்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கிற பொருளாதாரத்தை எடுத்து வாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க என்று சொன்ன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஈமானில் போட்டி இருந்தது. இஸ்லாத்தில் நான் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்பதில் போட்டி இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா விடயங்களிலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்திக் கொண்டே சென்றார்கள். ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட வீட்டில் இருக்கிற பொருளாதாரத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் கொஞ்சம் பொருளாதாரம் தான் இருந்தது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் நிறைய இருந்தது. ஆனால் அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கிற அரவாசியை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்த அந்த அரவாசி பொருள், அரைவாசி வீட்டில் கொண்டு வந்த அரவாசி பொருள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்த அந்த முழு பொருளாதாரத்தையும் விட அதிகமாக இருந்தது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அந்த அபூபக்கர் உமர் ரெண்டு பேரையும் பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் அவர்களுடைய ஈமானிய உணர்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிப்பிட்ட அந்த மதிப்பீடு. உமர் ரலியல்லாஹு நினைத்தார்கள், இன்று நான் கொண்டு வந்திருப்பது அதிகமாக, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்தி விடலாம் என நினைத்தார்கள். இந்த வேளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து கேட்டாங்க, உமரே நீங்க வீட்டில மாதா அபகைத லி அஹ்லிக யா உமர், உமரே உங்களுடைய வீட்டில் நீங்கள் எதை விட்டு விட்டு வந்தீர்கள், எதை கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மாதா அபகைத லி அஹ்லிக யா உமர், உமரே நீங்க வீட்டில் எதை விட்டு விட்டு வந்தீர்கள்? அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அபகைது நிஸ்ஃப மாலி, என்னுடைய பொருளாதாரத்தில் அரைவாசியை நான் விட்டு விட்டு வந்தேன். இது யார் சொல்றது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, மாதா அபகைத லி அஹ்லிக யா அபூபக்கர், அபூபக்கரே நீங்க உங்களோட வீட்டீர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அபகைது லஹுமுல்லாஹ வ ரசூலா, நான் என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்ப பொருளாதாரம் கூட இருந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பொருளாதாரம் குறையத்தான் இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டிருந்தால் உமர் வென்றிருப்பார், அபூபக்கர் தோத்திருப்பார். ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்டது, எதை விட்டு விட்டு வந்தீர்கள்? நம்முடைய சிந்தனை இப்படித்தான் வர வேண்டும். நான் அல்லாஹ்வுக்காக என்ன விடயத்தை நான் கொடுக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் எவ்வளவு தூரம் அவருடைய அன்பை வைத்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் எதை செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக எப்படி நான் வாழுகிறேன், என்னுடைய ஈமானுடைய நிலை என்ன, என்னுடைய தக்வாவுடைய நிலை என்ன, என்னுடைய இஹ்லாஸ் எப்படி இருக்கிறது, என்னுடைய ஈமான் எப்படி இருக்கிறது, அகீதா எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். உலகத்தில் நான் செய்கின்ற நன்மைகள் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கைக்கு போதுமானதா என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் ஈமானை நாங்கள் ஊட்ட வேண்டும். ஹாரிஸா இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்காக சஹாபாக்களை அழைத்து செல்கிறார்கள். சஹாபாக்களை அழைத்து பத்ருக்காக சென்று விட்டு திரும்பி வருகின்ற பொழுது உம்மு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். உம்மு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஹாரிஸா இப்னு சுராகா ரலியல்லாஹுடைய தாய் வருகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் வந்துட்டாங்க, பத்ர்ல கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்களும் திரும்பி வந்துட்டாங்க. கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். இந்த நேரத்தில் அந்த பெண்மணி தன்னுடைய மகன், சிறிய மகன் 10-12 வயது, அந்த மகன் அல்லாஹ்வுடைய தூதரோடு போய் போராட்டத்தில் இருக்கிறார்கள். திரும்பி வருகின்ற பொழுது எல்லா சஹாபாக்களும் திரும்பி வருகிறார்கள். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். உம்மு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடோடி போய் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஐன இப்னி ஹாரிஸா, என்னுடைய மகன் ஹாரிஸா எங்கே என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கிறார்கள். அந்த பெண் கேட்கிறாள், என்னுடைய மகன் எங்கே, என்னுடைய சின்ன மகன், அன்பு மகன் உங்களோடு வந்தார் யா ரசூலல்லாஹ், எங்கே அந்த பிள்ளை என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன இப்னகி ஹாரிஸா கத் அஸாபல் ஃபிர்தௌஸல் அலா இன்னஹா ஜினான், உங்களுடைய மகன் ஹாரிஸா சொர்க்கத்திலே இருக்கிறார். இப்ப வந்தார் என்னோடு, ஆனால் இப்பொழுது இந்த நொடியிலே ஹாரிஸா அஸாபல் ஃபிர்தௌஸல் அலா, அந்த உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஃபிர்தௌஸுல் அலா ஸக்ஃபுஹு அர்ஷுர் ரஹ்மான், ஃபிர்தௌஸுல் அலா என்ற சொர்க்கம் இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய அர்ஷ் சிம்மாசனத்தை முகடாக கொண்டது. அல்லாஹ்வுடைய அர்ஷ் சிம்மாசனத்தை முகடாக கொண்ட
அந்த ஃபிர்தௌஸுல் ஆலாவை உங்கள் பிள்ளை அடைந்து கொண்டார் என்று சொல்கிறார். அப்ப அந்த தாயினுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் அந்த தாய் மகிழ்ச்சி அடைகிறார். காரணம் என்ன? என்னுடைய பிள்ளையை நான் பெற்றெடுத்தது இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு, உலகத்திலே சுகபோகமாக வாழ்ந்துவிட்டு, மதுவுக்கும் விபச்சாரத்துக்கும் அடிமையாகிவிட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து மண்ணோடு மண்ணாக ஆகி போறதற்கல்ல, இந்த உலகத்திலே நான் பெற்றெடுத்தது என்னுடைய பிள்ளையை நாளை மறுமையில் சொர்க்கத்திலே அந்த பிள்ளையோடு இருக்க வேண்டும் என்பதை அந்த சஹாபிய பெண்மணிகள் உணர்ந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்டவர்களைத்தான் அவர்கள் உருவாக்கினார்கள். என்னுடைய பிள்ளை நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே என்னோடு இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த உலகத்திலே என்னுடைய பிள்ளை கொல்லப்பட்டாலும், என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை சிறு வயதிலே இல்லாமலாக்கப்பட்டாலும் அவர்களுடைய முழு நோக்கமும் நாளை மறுமையில் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஈமான், இந்த அகீதா, இந்த நம்பிக்கை, இந்த இஹ்லாஸ், இந்த வாழ்க்கையில் பற்று, இந்த வாழ்க்கையினுடைய ஜுஹுத், பற்றற்ற தன்மை முழுக்க அவர்களிடம் காணப்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை இந்த தீனுக்காக, மார்க்கத்திற்காக கொடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்ணியப்படுத்தினான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள். மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள். அந்த காஃபிர், அந்த முனாஃபிக் அவர்களை குத்தி ஈட்டினால் குத்தப்பட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய ஈமான பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, உமரே நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள். ஏனென்றால் உஹுது மலைக்கு மேல அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்தார்கள். உஹுது மலை ஆடியது, இது புகாரில வர ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். உஹுது மலை ஆடியது அபூபக்கர், உமர், உஸ்மான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது. இந்த உஹது மலை ஆடுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்புத் உஹுத், உஹுதே நீ அமைதியாக இரு என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னமா அலைக நபியுன் வ ஸித்தீகுன் வ ஷஹீதான், உனக்கு மேலே இருப்பது ஒரு நபி, அதே போன்று ஒரு சித்தீக், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள், ஒரு சித்தீக் இருக்கிறார், நபி இருக்கிறார். எனவே உஹதே ஆடாதே என்று சொன்ன பொழுது உஹது மலை ஆட்டத்தை நிறுத்தியது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உமர் நீங்க ஷஹீதாகத்தான் மரணிப்பீர்கள். உங்களை யாரோ ஒரு காஃபிரோ, முஷ்ரிக்கோ, முனாஃபிக்கோ குத்த போகிறான், கொல்ல போகிறான், அதாவது கொலை செய்ய போகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கின்ற பொழுது சொன்னார்கள். அதுக்கு பின்னால், ரசூலுடைய வஃபாத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்கள்? ஜனாதிபதியாக இருந்தார்கள். ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது, ஆட்சி செய்யும் பொழுது தன்னோடு யாரையும் பாதுகாவலராக வைத்துக் கொள்ளவில்லை. அவர்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் இது நடக்கும், உமர் எங்கோ கொலை செய்யப்பட போகிறார் தெரியும். ஆனால் யாரையும் பாதுகாவலராக வைத்துக் கொள்ளவில்லை. தனியே செல்வார்கள், தனியே வருவார்கள். ஒரு நாள் மரத்தின் அடியிலே படுத்திருக்கிறார்கள். புழுதி படிந்த மேனியோடு படுத்திருக்கிறார். தூரத்தில் இருந்து சந்திக்க வந்த பெரும் பெரும் அரசர்கள் எல்லாம் பார்த்துவிட்டு இது யார் என்று கேட்கிறார்கள். யார் என்று கேட்ட பொழுது இதுதான் ஹலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்ன பொழுது சொன்னார்கள், யா உமர், உமரே அதல்த ஃபதனாம் நதுலிம் ஃபனகாஃப், உமரே நீதமாக நீங்கள் வாழ்கிறீர்கள், நீதத்தை இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள், மரத்தின் அடியில் நிம்மதியாக உறங்குகிறீர்கள். நாங்கள் அநியாயம் செய்கிறோம், அதனால் தான் எங்களோடு பாதுகாவலர்களை வைத்து பயந்து வாழ்கிறோம் என்று சொன்னார்கள். மரத்தின் அடியிலே தனியே படித்து கிடந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய ஈமான், தான் ஒரு ஆட்சியாளனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமரே நீங்கள் ஷஹீதாகத்தான் மரணிப்பீர்கள், யாரோ ஒருவன் உங்களை கொலை செய்ய போகிறான் என்று சொல்லியும் அவர்கள் எந்த பாதுகாவலையும் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அதுதான் உமர் ரலியல்லாஹு ஈமான். சகோதரர்களே, கடைசியாக அவர் ஃபஜ்ர் தொழுகையில் இருக்கின்ற பொழுது ஒரு காஃபிர், ஒரு முஷ்ரிக் ஈட்டியால் குத்துகிறான். அதற்கு பின்னால் அவர்கள் சக்ராத்துடைய அந்த வலி ஏற்படுகிறது. அவர்கள் தங்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியிலே படுத்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு மடியிலே படுத்திருக்கிறார்கள். திடீரென்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தலையை எடுத்து அப்படியே அந்த மண் பாங்கான பூமியில வைக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினால் வளர்க்கப்பட்டவர், 100க்கு 100 குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி வாழ்ந்தவர், முத்தபிஉஸ் சுன்னah, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர் அப்துல்லாஹ் இப்னு உமர். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், இந்த உம்மத்தில தஃப்சீர் துறை அறிஞர்களுடைய தலைவர். இப்படிப்பட்ட சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு மடியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையில குற்றுயிராக பிறண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு இடத்துல சொன்னாங்க, என்ற தலையை எடுத்து இந்த மண்ணில் வைங்க அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ அப்துல்லாஹின் உமர் ரதியான கேட்குறாங்க, வாப்பா தந்தை இவர் 100க்கு 100 குர்ஆன் சுன்னா பின்பற்றவர் இப்னு உமர் ரதியான, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய சிறப்புடையவர், மடியில் படுக்கும் பொழுது என்னை இந்த மண்ணில் போட்டுருங்க என்று சொன்ன பொழுது அந்த மண்ணில் இந்த உம்மத்துடைய சிறந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு துடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ மகன் கேட்கிறார், வாப்பா என்னுடைய இந்த மடி உங்களுடைய தலைக்கு பொருத்தம் இல்லையா? ஏன் நீங்க இந்த தலையை எடுத்து மண்ணில் வைக்கிறீங்க, ஏன் இப்படி வைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவருடைய ஈமானை பாருங்கள், அவருடைய நம்பிக்கை பாருங்கள், இக்லாஸை பாருங்கள், அல்லாஹ்வுடைய பயத்தை பாருங்கள். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், லஅல்லல்லாஹ் யர்ஹமு இலா துல்லி உமர், இந்த உமர் இந்த கிழவன் பூமியில குற்றுயிராக பிறண்டு பிறண்டு படுப்பதை பார்த்தாவது அல்லாஹுக்கு இரக்கம் வந்து அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டானா என்றுதான் இந்த பூமியில படுக்கிறேன் என்று சொன்னார்கள். யார்? எங்களை போன்று ஆடல் பாடலுக்கும் சினிமாவுக்கும் மதுபானத்துக்கும் விபச்சாரத்துக்கும் உள்ளாக்கப்பட்ட மனிதரா இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? கடைசி நொடியில் சொல்கிறார், அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டானா, அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டானா? ஷஹீதாக மரணிக்கிற உமர் சொல்லுகிறார், இந்த உமர் யார்? இந்த உம்மத்திலே இரண்டாவது சொர்க்கம் செல்வோர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்னை ஹப்ஸா உம்மஹாத்துல் முஃமினீன்கள், முஃமின்களுடைய தாய் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த ஹப்ஸாவை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்பட்டது, அந்த ஹப்ஸா சவ்வாமா கவ்வாமா, நோன்பு வைக்கக்கூடிய இரவிலே தொழக்கூடிய ஒரு இபாதத்தான பெண்மணி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் அவர்கள் இந்த பெண்ணை ஒரு தலாக் சொல்லுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே வந்தார்கள். ஹப்ஸாவை தலாக் சொன்னீர்களா? மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. ஏன் ஹப்ஸா சவ்வாமா வ கவ்வாமா, பெரிய இபாதத்தாளி, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை வருகிறது, மீட்டு எடுத்துக் கொள்கிறார்கள். அதை உருவாக்கியது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 100% சுன்னாவை பின்பற்றுகிற இப்னு உமரை உருவாக்கியது உமர் ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள், இதா சலக உமர் வாதியன் லசலக ஷைத்தான் வாதியன் ஆகர், உமர் ஒரு வழியால் சென்றால் ஷைத்தான் இன்னொரு வழியால் செல்லுவான். லவ் கான பஅதி நபியுன் லகான உமர், எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்திலே ஒவ்வொரு சமூகத்திலும் ஞானவான்கள் இருப்பார்கள். என்னுடைய உம்மத்தின் ஞானவான் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அதே போன்றுதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உம்மத்தினுடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது கலீஃபா, இந்த உம்மத்தில் இரண்டாவது சொர்க்கம் செல்வர் உமர் ரலியல்லாஹு அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனார் உமர் ரலியல்லாஹு அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கம் காட்டப்படுகிறது. சொர்க்கம் காட்டப்படுகின்ற பொழுது அந்த சொர்க்கத்திலே ஒரு வெள்ளை மாளிகை காட்டப்படுகிறது. அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கிறார்கள். அவ்வளவு அழகான ஒரு வெள்ளை மாளிகை, இது யாருக்கென்று கேட்கின்ற பொழுது அங்கே அந்த மாளிகைக்கு முன்னால், சொர்க்கத்தில் அந்த மாளிகைக்கு முன்னால் இருக்கிற ஒரு பெண்மணி சொன்னால், அது மதீனாவிலே உங்களுடைய வாலிபனுக்கு குறைசி மனிதருக்கு சொந்தமான சொர்க்கத்து வீடு என்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது யார் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், அது உமருக்குரியது என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்திலே வாழும் பொழுது சொர்க்கத்திலே வீடு கட்டினார்கள். அப்பொழுதுதான் அந்த சொர்க்கத்து வீடு அழகாயிருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு என்று கேட்டாங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்ன பொழுது அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள, அந்த மாளிகைக்குள்ள அவ்வளவு அழகா இருந்தும் அதற்குள்ள நுழையாம வந்து விட்டார்கள். வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில் சந்தித்து சொன்னாங்க, உமரே, எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது, அங்க ஒரு வெள்ளை மாளிகை இருந்தது, அது யாருக்கு என்று நான் கேட்டேன், அது உங்களோடு வாழுகின்ற உமருக்கு சொந்தம் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது அந்த வெள்ளை மாளிகைக்குள்ள நான் செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் உமர் ரோசக்காரர், அவருக்காக கட்டப்பட்ட ஒன்றுக்குள்ளே யாராவது வேறு ஒருவர் முதலாவது நுழைவதை பார்த்து அவர் ரோசப்படுவார். எனவே நான் அதற்குள்ள போகலாம் என்று நினைத்தேன், போகாமல் திரும்பி வந்து விட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அலைக அகாரி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்கள் மீது நான் ரோசப்படுவேனா யா ரசூலல்லாஹ், நீங்கள் போய் வந்திருக்கலாமே யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழுகின்ற பொழுதே சொர்க்கத்திலே வீடு கட்டிய அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையிலே சொல்கிறார்கள், உமர் இந்த பூமியிலே இந்த கிழவன் குற்றுயிராக பிறண்டு பிறண்டு படுக்கிறத பார்த்து என்ற ரப்புக்கு இரக்கம் வந்து என்ன மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய ஈமானுடைய நிலை, எங்களுடைய தக்வாவுடைய நிலை எப்படி இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். அபூபக்கரை பாருங்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கவாதி என்று சொன்ன பிறகு எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள். ஆனால் எப்பொழுதாவது நான் தப்பு செய்ய வேண்டும்,
பாவம் செய்ய வேண்டும், நான் சொர்க்கவாதி தானே, ரசூலா சொல்லிவிட்டார்களே என்று அவர்கள் 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 என்ன நினைத்து பாவம் செய்தார்களா அல்லது துனியாவிலே மயங்கினார்களே? கிடையாது சகோதரர்களே. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 31 வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், 37 வயசிலே மரணிக்கிறார்கள். 6 வருடம் தான் இஸ்லாத்திலே வாழ்ந்தார்கள். மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆத் பூமியிலே மரணிக்கிறார், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகிறது. காரணம் என்ன? எங்களை போல பரம்பரையா முஸ்லிமா வாழ்ந்து நாங்க எல்லாம் இஸ்லாத்திலே வாழ்ந்து அப்படி வாழ்ந்தவர்கள் அல்ல. 6 வருடம் இஸ்லாத்திலே வாழ்ந்தார். ஆனால் அவர் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குது என்றால் அவருடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமான்? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. நாங்கள் ஒவ்வொருவரும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி சஹாபாக்கள் ஒவ்வொரு சஹாபியும் தன்னுடைய வாழ்க்கையை இந்த தீனுக்காக அர்ப்பணித்தார்களோ, இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், மறுமைக்காக வாழ்ந்தார்கள். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்துக்காகவே வாழ்கிறோம். சஹாபாக்குடைய வாழ்க்கையினுடைய சுருக்கம் அதுதான். இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், மறுமைக்காக வாழ்ந்தார்கள். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும், எங்களுடைய ஈமானை பரிசீலனை செய்ய வேண்டும். சஹாபாக்குடைய வாழ்க்கையிலே படிப்பினை பெற வேண்டும். உசைரின் பனி அப்துல் அஷ்ஹல் ரலியல்லாஹு அன்ஹு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்குடைய தியாகங்களை படிக்க வேண்டும். உசைரின் பனி அப்துல் அஷ்ஹல் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே. ஒரு கவசம் அணிந்து வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் கலிமா சொல்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு சொர்க்கம் செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாங்கள் இந்த போராட்டத்தில் இருக்கிறோம், நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் கலிமாவை சொல்லுகிறார். போராட்ட காலத்தில் போறார். கொஞ்சம் 1-2 நிமிடங்கள் தான் ஷஹீதாக மரணிக்கிறார். இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அமில கலீலன் உஜ்ர கதீரா, கொஞ்சம் அமல் செய்தால் அதிகமாக நன்மை வழங்கப்பட்டு விட்டார். 1-2 நிமிடங்களிலே சொர்க்கம் சென்று விட்டார். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மனிதர்கள் இவர்கள்! பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிலாலே, ஆனால் அந்த சமூகம் எப்படி பார்த்தது? இவர் ஒரு கருப்பினத்து அடிமை. ஜாகிலிய சமூகம் எப்படி பார்த்தது? ஹபஷ் எத்தியோப்பிய அடிமை. இப்படி எல்லாம் அந்த சமூகம் பார்த்தது. அதே பிலால் ஈமானை எடுத்துக்கொண்டார், தக்வாவை எடுத்துக்கொண்டார். அவர் இகாமத் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் முன்னுக்கு போகிறார். அந்த பிலாலுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், பிலாலே, சொர்க்கத்திலே உங்களது காலடி சப்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்கிறார். என்ன அமல் செய்றீங்க? நான் சொர்க்கம் என காட்டப்பட்டது. அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த காலடி சப்தத்தை, செருப்பு சப்தத்தை நான் கேட்டேன். பிலாலை, நீங்க அப்படி என்ன அமல் செய்றீங்கன்னு சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், பிலால், நான் இப்படி செஞ்சேன், எனக்கு இப்படி தியாகம் செஞ்சேன், இப்படி எல்லாம் நான் தியாகம் செஞ்சேன், அவங்க பெருசா ஒன்றும் சொல்ல இல்லை. ஏனென்றா அவங்க அவ்வளவு தியாகம் செஞ்சும் அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்து இன்னும் செய்யணும். அவர் ஒன்றை சொல்கிறார், நான் எப்ப உது செய்து கொண்டாலும் அதற்காக 2 ரக்காத் நஃபில் தொழுகை, காணிக்கை தொழுகை, தஹியத்துல் உது தொழுது கொள்வேன். நான் இஸ்லாத்தை ஏற்றதில் இருந்து நான் பின்பற்றி வருகிறேன் யா ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதுதான் அந்த மனிதருக்கு சுவர்க்கத்தினுடைய அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எத்தனை சஹாபாக்களை கேட்கிறோம், எத்தனை சஹாபாக்குடைய வரலாறுகளை நாம் படிக்கிறோம். அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை பாருங்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் வாசனை திரவியம் பூசுவார்கள். அவர்கள் நடந்து செல்லுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு அவருடைய அந்த வாசனை வீசிக்கொண்டே இருக்கும், ஒரு மதிப்பீட்டு அளவிலே. அப்படி விலை உயர்ந்த வாசனையை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பூசி வளர்ந்தவர். ஆனால் உஹதுடைய போர்க்களத்திலே ஷஹீதாக மரணித்திருக்கிறார்கள். ஷஹீதாக மரணித்து கிடக்கின்ற வேளையிலே அவருடைய ஜனாசாவை கபன் செய்வதற்கு தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. கடைசியிலே இலை கொலைகளை வைத்து அடக்கம் செய்யப்படுகிறார் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் இன்று நாங்கள் அந்த தியாகம் செய்கிறோமா? இஸ்லாத்துக்காக எல்லாவற்றையும் இழந்தார்கள். நாம் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களிடத்தில் என்ன பற்றிருக்கிறது? நான் இந்த உலகத்திலே முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்குடைய வாழ்க்கையிலே நாங்கள் படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வீட்டு சூழலை கல்வி சூழலாக மாற்ற வேண்டும். சஹாபாக்குடைய பாடங்களை எங்கள் வீட்டுகளிலே நாங்கள் படித்துக் கொடுக்க வேண்டும். இந்த இஸ்லாத்துக்காக முதலிலே உயிரை கொடுத்த சுமையா ரதியல்லாஹு அன்ஹா எங்களுடைய வீடுகளிலே உருவாக்கப்பட வேண்டும். அம்மார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த குடும்பத்தையே பார்த்து சொன்னார்கள், அம்மார் இப்னு யாசிர், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள், சப்ரன் யா அல யாசிர், யாசிருடைய குடும்பத்தினரே பொறுமை செய்து கொள்ளுங்கள், ஃபைன்ன மௌஇதகுமுல் ஜன்னah, உங்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வீடுகளிலே அம்மார் உருவாக்கப்பட வேண்டும்.
யாசிர் உருவாக்கப்பட வேண்டும், முஸ்அப் இப்னு உமைர் உருவாக்கப்பட வேண்டும், ஹந்தலா உருவாக்கப்பட வேண்டும், உகாஷா இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில சொல்றாங்க, சொர்க்கம் செல்லக்கூடிய மனிதர்களுடைய அந்த பண்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அன மின்ஹும், நானும் அவர்கள ஒருவரா என்று கேட்ட பொழுது அந்த மின்ஹும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்பொழுது ஒரே ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மின்ஹும் என்று சொல்றாங்க. சொன்ன பொழுது நீங்க சொர்க்கவாதி என்று அடையாளப்படுத்தி விடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே அந்த ஈமான், நான் சொர்க்கம் போகணும் என்ற அந்த ஈமான் தான் அவர்களை உருவாக்கியது சகோதரிகளே. அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வசனம் இறக்கப்படுகிறது. சூரா ஹுஜராத்தினுடைய முதல் வசனம் இறக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நீங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள் என்ற வசனம் இறக்கப்படுகிற பொழுது சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ், இவர் சொர்க்கவாதிகள். இந்த சஹாபி ஹத்தீபுல் அன்சார், அன்சாரிகளிலே அதிகமாக கொஞ்சம் கனத்த குரலுடையவர், அன்சாரிகளுக்காக பேசக்கூடியவர். இவர் சபையில இருக்கிறார். குர்ஆன் வசனம் இறங்குது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நீங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள் என்று வசனம் இறங்குகிறது. அவர் நினைச்சிட்டாரு, இது சஹாபாக்கள் எந்த வசனம் இறங்கினாலும் அது எனக்குத்தான் இறங்கிச்சுன்னு நினைப்பாங்க. நாங்க இது அவருக்கு, இது இவருக்கு, இந்த பயான் அவருக்கு, அந்த பயான் அவருக்கு நினைக்கிறோம். சஹாபாக்கள் எப்படி யோசித்தார்கள்? இந்த வசனம் அது எனக்காகத்தான் இறக்கப்படுகிறது. சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி செல்கிறார்கள், அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். 2-3 நாட்களாக அவரை காணவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சஹாபி அனுப்பி சொல்கிறார், சாபித் இப்னு கைஸை போய் பாருங்கள் என்று. அந்த சஹாபி போய் பார்க்கிறார்கள். அவர் அழுது கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில நான் தான் சப்தத்தை உயர்த்தி பேசக்கூடியவன், என்னை கண்டிச்சுத்தான் இந்த வசனம் இறங்கி இருக்கிறது, நான் ஒரு நரகவாதி என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த சஹாபி வந்து சொல்றாங்க, சாபித் இப்னு கைஸிடம் நான் அவரை தேடினேன், அவரை பார்த்தேன், அவர் இப்படி சொன்னார் யா ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போய் சொல்லுங்கள் சாபித் இன்னக மின் அஹ்லில் ஜன்னah, சாபித்தே நீங்கள் சொர்க்கவாதி என்று சொல்கிறார். ஒரே ஒரு கவலை, இந்த வசனம் எனக்காக இறங்கியது, இந்த வசனத்தை நான் அமல் செய்ய வேண்டும், நான் ஒரு பாவி என்ற அந்த ஒரே ஒரு எண்ணம் அவரை சொர்க்கவாதி என்ற பட்டத்தை பெற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் நாம் இதை படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயம் அது எனக்காக சொல்லப்படுகிறது. குர்ஆனை எடுங்கள், தஃப்சீரை படியுங்கள், தர்ஜமாவை படியுங்கள், குர்ஆனை ஓத ஆரம்பியுங்கள், அல்லாஹ்வோடு தொடர்பை அதிகப்படுத்துங்கள், ஈமானை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுடைய இலக்கு எல்லாம் நாங்கள் மரணிக்கிற வேளையிலே எங்களை நோக்கி மலக்குமார்கள் வர வேண்டும். ஈமானிலே நாங்கள் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் ஈமான் கொண்டு இஸ்திகாமத்தோடு இருப்பார்களோ, ஈமானில் உறுதியாக இருப்பார்களோ, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி யார் இஸ்திகாமத்தோடு உறுதியாக இருப்பார்களோ, மரணம் வரை உறுதியாக யார் இருப்பார்களோ, மரணப்படுக்கையிலே படுத்திருப்பார், அந்த மனிதர் மரணப்படுக்கையில் படுத்திருப்பார். இந்த காட்சி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நாம் உலகத்தினுடைய காட்சி எப்படி பார்ப்போம்? என்னுடைய வாப்பா மரணிக்க போகிறார், சக்ராத்தில் இருக்கிறார், என்னுடைய வாப்பா சக்கராத்தில் இருக்கிறார், என்னுடைய மகன் சக்கராத்தில் இருக்கிறார் என்று நாங்கள் எல்லாம் அழுது புலம்பிக் கொண்டிருப்போம். இதற்கு பின்னால் இவரோடு பேச முடியாது, இவரை பார்க்க முடியாது, மரணத்து படுக்கையிலே கடைசியிலே மரண தருவாயில் இருக்கிறார் என்று உலகம் பார்க்கும், உங்களை சூழ இருப்பவர்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டு நீங்க உறுதியான அகீதாவில் உறுதியாக இருந்தால், தெளிவான அகீதாவில் கொள்கையில் உறுதியாக இருந்தால், ஷிர்க்கும் பிதஅத்தும் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தால், பாவங்களும் தீமைகளும் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தால், அகீதா தெளிவான மனிதனுடைய மரணத்தை அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த மனிதனை நோக்கி இறங்குவார்கள், இறங்கி சொல்வார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு. அவர் மரணப்படுக்கையில் இருப்பார், உலகம் பார்க்கும் அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்று. ஆனால் அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்கள் அவர்களை நோக்கி இறங்குவார்கள், இறங்கி சொல்வார்கள், அல்லா தகாஃபு, நீங்க பயப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, நீங்க கவலைப்பட வேண்டாம், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மரண தருவாயில் சொல்லப்பட்டால், அந்த மரண தருவாயில் இருக்கிற மனிதன் கவலைப்படுவானா? நான் மரணித்தால் என்ற ரப்ப சந்திக்க போறேன் என்று மரணிக்கிற மனிதனுக்கு என்ன கவலை சகோதரர்களே? அப்படி நான் மரணிக்க போகிறேன், அப்படி ஒரு மரணம் எனக்கு வேண்டும் என்றால் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? மரணம் தான் ஒரு மூமினுடைய முதல் சந்தோஷம், மரணம் தான் ஒரு மனிதனுடைய முதல் நிம்மதி,
வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். அது மட்டுமல்ல, அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், நஹனு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா. நாங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு நேசர்களாக இருந்தோம், மறுமையிலும் அப்படித்தான் இருப்போம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்உன். நீங்கள் சொர்க்கம் சென்று விட்டால் நீங்க விரும்பியதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், விரும்பியது உங்களுக்கு கிடைக்கும். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். நீங்க மரணித்தால் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், மன்னிக்கக்கூடிய இரக்கமுடைய ரப்புடைய விருந்துபசாரத்துக்கு செல்கிறீர்கள். ஒரு மூமின் பூமியிலே மரணித்தால் அவன் கபருக்குள்ளே செல்கிறான். அவன் அல்லாஹ்விடத்திலே எப்படி செல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக செல்கிறான். நாங்க எப்படி பயங்காட்டுவோம்? கபருக்குள்ள இருட்டறைக்குள்ள போய் எப்படி வாழப் போகிறாய்? மூமினாக இருந்தால் அது உங்களுக்கு, அது முதல் இரவு ஒரு மூமினாக இருந்தால், அவர் மூமினாக இருந்தால் எப்படி சொல்லப்படும்? நம் கனவுமத்தில் அரூஸ். ஒரு புது மாப்பிள்ளை உறங்குறது போல உறங்குங்க. புது மாப்பிள்ளை உறங்குகின்ற அந்த உறக்கத்தை ஏன் சொல்லப்படுது? அவர் எழும்ப அவர் ஆசைப்பட மாட்டார், அந்த இரவு விடிவதை ஆசைப்பட மாட்டார். அப்படி கபருக்குள்ளே வாழ்நாள் முழுக்க இருந்தால் எப்படி ஒரு இன்பம்! அல்லாஹு தஆலாவுடைய விருந்துபசாரத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது தஃப்சீருல் குர்ஆனில், அதையும் தஃப்சீரு தபரி தஃப்சீர் குர்துபியிலே சொல்கின்ற பொழுது, நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். ஒரு முஃமின் மரணித்து விட்டால் அவனுடைய ஆன்மா அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்துக்கு செல்கிறது. இன்ஆமு மினல்லாஹ், தியாஃபா மினல்லாஹ், இஅதா மினல்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த விருந்துபசாரத்துக்கு செல்ல போகிற மனிதன் ஏன் மரணப்படுக்கையிலே அழ வேண்டும்? ஏன் பயப்பட வேண்டும்? நான் மரணித்தால் என் தாயை விட பல கோடான கோடி மடங்கு இரக்கமுடைய என்னுடைய ரப்பை நான் சந்திக்க போகிறேன், என்னுடைய ரப்புடைய விருந்துபசாரத்தில் கலந்து கொள்ள போகிறேன் என்றால் ஏன் அந்த மனிதன் கவலைப்பட போகிறான்? ஏன் அவன் இந்த உலகத்திலே சஞ்சலப்பட போகிறான்? ஆனா வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து அழுவார்கள், தேம்பி அழுவார்கள். ஏன் வாப்பா போறாரு, கபருக்குள்ள போயிட்டாரு. உண்மையான ஈமானோடு, நல்ல நம்பிக்கையோடு, ஈமான் உறுதியோடு இருந்தால் எந்த சூழ்நிலையிலும், எவ்வளவு பெரிய ஃபித்னாவாக இருந்தாலும் ஈமானை பாதுகாத்து கொண்டு வாழுகின்ற மனிதன் அவன் கபருக்குள்ளே செல்லுகின்ற பொழுது சொர்க்கத்து பூஞ்சோலைக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறான். அந்த நம்பிக்கை வரணும். என் தந்தை, என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள், நல்ல அக்கீதாவில் நல்ல மரணமாக அவர்கள் இபாதத்தோடு இஹ்லாஸோடு தக்வாவோடு வாழ்ந்து மரணித்து விட்டார்கள் என்றால் பிள்ளைகளாகிய நீங்கள் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள். அடிமனசில் சந்தோஷத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். முன் வரிசையில் என்னுடைய தந்தை தொழுதார், முன் வரிசையிலே நான் தொழுதேன், எனக்கு தொழுகையை படித்து தந்தார், என்னுடைய தாய் எனக்கு தஹஜ்ஜுதை படித்து தந்தார், என்னுடைய தாய் குர்ஆனை படித்து தந்தார். இன்று கபராளியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் கவலைப்படாதீர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. நாம் இழந்திருக்கிறது அவர்களுடைய உடல் சார்ந்த தொடர்பை தான், ஆன்மா சார்ந்த தொடர்பு இருக்கிறது. பிரார்த்தனை மூலமாக, அவர்களுக்கு நாங்கள் கேட்கின்ற துஆக்களின் மூலமாக அவர்களோடு தொடர்பை நாங்கள் வைத்துக் கொண்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுடைய தரஜாவை உயர்த்தி கொண்டு செல்வான், உங்களை சாலிகான பிள்ளைகளாக விட்டு சென்றிருந்தால். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அந்த ஒரு மரணம் எங்களுக்கு தேவை சகோதரர்களே. நான் ஏன் சொன்னேன்? உண்மையான ஒரு தக்வா உள்ள மனிதனுடைய மரணம் எப்படி இருக்கும் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் எப்படி இருந்தது? உண்மையாக ஒரு முஃமினுக்கு நிம்மதி எப்ப கிடைக்கும்? 5 நிம்மதி அவனுக்கு கிடைக்கும். ஒரு முஃமினுக்கு 5 நிம்மதி கிடைக்கும். அதுல முதலாவது அடைகிற முதல் நிம்மதி, அதுக்கு பிறகு 4 இருக்குது. முதலாவது அடைகிற நிம்மதி அவன் மரணத்தில தான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பின்னால் என்னோடு பேசுவார்களா, நல்ல முறையில் அமர்ந்து சிரித்து பேசுவார்களா தெரியாது, எழும்பி நடப்பார்களா தெரியாது. அதே நாள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது வந்து பார்த்தார்கள். ஒரு சில சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்தார்கள். அப்படியே புன்னகைத்து விட்டு எல்லா சஹாபாக்களையும் பார்க்கிறார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்த கடைசி பார்வை. ஒரு சில சஹாபாக்களுக்கு தெரிகிறது அல்லாஹ்வுடைய தூதர் சுகமாகி விட்டார்கள், மீண்டும் எங்களோடு வருவார்கள் என்று. ஒரு சிலருக்கு தெரிகிறது அல்லாஹ்வுடைய தூதர் எங்களோடு மீண்டும் வருவார்களா, பார்ப்பார்களா, இருப்பார்களா என்று தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்த அந்த சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக பார்த்து விட்டு அதனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மனைவி என்பதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்கு ரஹ்மத்தாக, இந்த ஆலம் முழு அகிலத்துக்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர், எங்களோடு பேசுவார்களா, எங்களோடு நல்ல முறையிலே கதைப்பார்களா என்று அவர்கள் இருக்கின்ற வேளையிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸை சொல்கிறார்கள், அறிவிப்பு செய்கிறார்கள்,
அல்லாஹ்வுடைய தூதருடைய சிந்தனையிலே இருந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வார நேரம் எப்படி சொல்றாங்க, ஃபாத்திமாவுடைய வருகையை நான் பார்த்தேன், அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து வருவதை போன்று இருந்தது. அவர் இதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எழும்புவார்களா நடப்பார்களா தெரியாது. ஆனா ஃபாத்திமா நடந்து வாரதை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருவதை போன்றிருந்தது. அதே போன்றுதான் அவர்களுடைய குணமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்தை போன்றிருந்தது. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய குணத்தை போன்று, அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்தை போன்று தான் ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய பண்பும் குணமும் இருந்தது என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள், வந்து பக்கத்தில் அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் துடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சக்கராத்தில் இருக்கின்ற வேளையிலே வா கர்ப அபா, சக்கராத்துடைய வேதனை எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் அல்லாஹ் அதை காட்டுவான். அந்த நேரத்திலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிற நேரம் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பார்த்துட்டு சொன்னாங்க, வா கர்ப அபா, என் வாப்பாக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கஷ்டமான சூழ்நிலையை பார்த்து அப்படியே நொந்து போறாங்க. என் வாப்பாக்கு இப்படி ஒரு கஷ்டமா, என் தந்தைக்கு இப்படி ஒரு கஷ்டமா, இப்படி ஒரு கஷ்டமா என்று வா கர்ப அபா, என் வாப்பாக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டமே, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டமே என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்பதான் சொன்னாங்க, லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல் யௌம், மகளே இந்த நாளுக்கு பிறகு, இந்த நொடிக்கு பிறகு, இந்த நாளுக்கு பிறகு உங்களோட வாப்பாக்கு எந்த கஷ்டமும் இல்லைமான்னு சொல்றாங்க. அதாவது நான் மௌத்தாகிறது தான் நிம்மதி, இந்த மௌத்துக்கு பிறகு எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம், ஒரு முஃமின் அதாவது அந்த மரண தருவாயில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற நாள் தான் அவனுக்கு உண்மையான மகிழ்ச்சியான நிம்மதியான நாள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுவரை சோதனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஈமானை பாதுகாப்பது சோதனை, ஈமானோடு வாழ்வது சோதனை, ஃபித்னாவுடைய சூழல், எப்படியெல்லாம் ஈமானுக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வை சந்திக்கும் வரை இந்த ஈமானில் உறுதியாக இருந்தால் மரணப்படுக்கையில் மலக்குமார்களை பார்ப்பார்கள், சொர்க்கத்தை பார்ப்பார்கள், சொர்க்கத்திலே தங்குகின்ற அந்த இடத்தை பார்ப்பார்கள். அந்த முஃமின்கள் ஈமானில் உறுதியாக இருந்தவர்கள். அந்த நிம்மதிதான் ஒரு முஃமின் சுவைக்கின்ற உண்மையான முதல் நிம்மதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா சொன்ன பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை கண்கூடாக ஒரு சஹாபி காட்டி சென்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாவுடைய யுத்தத்துக்காக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிறார்கள். மூத்தாவுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையிலே கொடி இருக்கிறது. முஸ்லிம்களுக்கும் குஃபார்களுக்கும் காஃபிர்களுக்கும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் முஸ்லிம்களை எதிர்த்து வந்தார்கள் அந்த ரோமர்கள். அந்த நேரத்திலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையிலே கொடி இருந்தது. அவர் தளபதியாக இருக்கின்ற வேளையிலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை சுமந்து கொண்டு, முஸ்லிம்களுடைய கொடியை சுமந்து கொண்டு செல்கின்ற பொழுது அவர்களுடைய கை, வலது கை வெட்டப்படுகிறது. இடது கையால் பிடிக்கிறார்கள், இடது கையால் பிடிக்கிறார்கள். இடது கை வெட்டப்படுகிறது. இரண்டு புஜங்களாலும் இறுக்கி பிடித்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம் எல்லாம் கொடி விழுந்தால் இஸ்லாம் விழுந்துவிடும், கொடி விழுந்தால் முஸ்லிம்கள் தோற்று போய் விடுவார்கள், அதை நான் விடமாட்டேன் விடமாட்டேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அந்த நிலையிலே கொடியை தாங்கி பிடிச்சு கொண்டிருக்கின்ற பொழுது பின்னால் அவர்களுக்கு அம்பு வந்து படுகிறது. அவர்கள் ஷஹீதாக மரணிக்கிற, கழுத்து வெட்டப்பட்டு ஈட்டியால் குத்தப்பட்டு உடம்பு சல்லடையாக்கப்பட்டு கடைசியாக இன்னும் மரணத்துக்கு ஓரிரண்டு நிமிடங்கள் இருக்கிற வேளையிலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் உடம்பு முழுக்க, வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார்கள் 80க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தது. ஆனால் அவருடைய மேனி நோவினை படுத்தப்படுகிறது. ஆனால் அவர் பார்த்த காட்சியை அவர் கவியாக படிக்கிறார். யா ஹப்பதல் ஜன்னத்து வக்திராபுஹா தய்யிபதன் வபாரிதன் ஷராபுஹா வர்ரூமு ரூமு கத்தனா அதாபுஹா காஃபிரதன் வபஈததன் அன்சாபுஹா அலைய இத் லாகைது திராபுஹா. இந்த வரி அந்த ஈமானை, கலிமாவை மொழிந்து அதில் இஸ்திகாமத்தாக இருந்து மரணத்தை சந்திக்கிற ஒரு மனிதன் பார்க்கிறது. யா ஹப்பதல் ஜன்னத்து வக்திராபுஹா, இதோ சொர்க்கத்தை பார்க்கிறேன், அதன் பால் நெருங்கி செல்கிறேன், எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் மேனியிலே 80க்கும் மேற்பட்ட காயங்கள்,
காயத்தோடு ரணத்தோடு சொர்க்கத்தை பார்த்து படிக்கிறார். யா ஹப்பதல் ஜன்னத்து வக்திராபுஹா, இதோ சொர்க்கத்தை பார்க்கிறேன், அதனை நெருங்கி செல்கிறேன். தய்யிபதன் வபாரிதன் ஷராபுஹா, அதனுடைய குடிபானங்கள் காட்டப்படுகிறது, குளிர்மையானதாக தூய்மையானதாக மனமானதாக இருக்கும் நிலையிலே சொர்க்கத்தை நோக்கி நான் நகர்ந்து செல்கிறேன். வர்ரூமு ரூமு கத்தன அதாபுஹா, இதோ ரோமர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழிப்பதற்காக, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்காக வந்திருக்கிறார்களே. அவர்களுடைய வேதனைக்குரிய தண்டனைக்குரிய காலம் நெருங்கிவிட்டது. அவர்களுடைய குலமும் கோத்திரமும் சந்ததிகளும் காஃபிரா நிலையில், அல்லாஹ் விட்டும் தூரமான நிலையிலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை அழிப்பதற்காக குற்றுயிராக கிடக்கிறார். கடைசியாக சொல்கிறார், அலைய இத்லாகைது திராபுஹா, இன்னும் ஒரு நொடி என்னுடைய மேனியிலே உயிர் இருக்குமாக இருந்தால் மீண்டும் எழும்பி சென்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவேன் என்று சொல்கிறார்கள். சொர்க்கத்தை பார்த்து கொண்டே மரணிக்கிறார்கள் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய மரணம் இப்படித்தான் இருக்க வேண்டும். உடல் செல்லடையாக்கப்பட்டாலும், உடம்புகள் எரிக்கப்பட்டாலும், உடம்புகள் அடி வாங்கினாலும் ஆன்மாவை அசைக்க முடியாது. ஆன்மா ஈமானில் உறுதியாக இருந்தால், ஆன்மா உள்ளத்திலே ஈமான் உறுதியாக இருந்தால், ஆன்மா ரப்போடு தொடர்பட்டு விட்டால் அதனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு தீமைகள் புயலாக வீசினாலும், எவ்வளவு தீமைகள் அரங்கேறினாலும், அடாவடித்தனங்கள் அட்டகாசங்கள் இந்த சமூகத்திலே கொட்டி தீர்க்கப்பட்டாலும் ஈமானுள்ள மனிதன் ஈமானை இழக்க மாட்டான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுடைய ரப்பு என்று சொன்ன மனிதன் மரணம் வரை அதில் இஸ்திகாமத்தாக இருப்பான். அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்தில் கலந்து கொள்ளும் வரை அவனுடைய வாழ்க்கை இந்த ஈமானில், தௌஹீதில், அகீதாவில் உறுதியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இந்த குழப்பமான சூழ்நிலை இன்னும் செல்ல செல்ல பயங்கரமான குழப்பங்களை கண்கூடாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் ரசூலுல்லாஹ் முன்னறிப்பு செய்து விட்டார்கள். எனவே அந்த குழப்பமான சூழ்நிலையை நோக்கி செல்கிற நாம் எம்முடைய ஈமானை பலப்படுத்தவில்லை என்றால் சின்ன சின்ன சோதனைகள் எல்லாம் ஈமானை விட்டு விடுவோம், ஈமானை தூக்கி எறிந்து விடுவோம். நல்லா படிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் சின்ன ஒரு மார்க்கம் என்று வந்துவிட்டால் எல்லாவற்றையும் முதுகுக்கு பின்னால் போட்டு விடுவோம். எந்த ஒரு நிலை வந்தாலும் இஸ்லாத்தை நான் விடமாட்டேன், அகீதாவை விட்டு கொடுக்க மாட்டேன், ஆபாசத்துக்கும் அசிங்கத்துக்கும் விலை போக மாட்டேன், பிதாத்துக்கும் ஷிர்க்குக்கும் விலை போக மாட்டேன் என்ற தூய்மையான கொள்கையோடு வாழ்ந்தால் எப்படி ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் சொர்க்கத்தை பார்த்து கொண்டு மரணித்தாரோ அது போன்ற மரணம் நமக்கும் அல்லாஹு தஆலா தருவான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.